அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. மார்கழி மாதம் நம்ம இந்த காலைச்சக்கரம் நிகழ்வுல தியான வகுப்பை மார்கழி 1லேருந்து அதாவது நேற்றிலேருந்து நம்ம சிறப்பா பயன்படுத்திட்டு இருக்கோம். நேற்றைய நிகழ்வு நமக்கு காந்தி வெங்கட்ரமன் ஐயா வெள்ளை நிற ஒளி தியானத்தை அற்புதமா குடுத்தாங்க. எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாவும், நல்ல ஒரு பொழுதாகவும் அமைந்தது. அதைத் தொடர்ந்து இன்றும் நமக்கு காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் ஆத்ம தியானத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த அற்புதமான காலை வேளையில், மார்கழி மாத திங்கள் காலை வேளையில் அனைவரும் இந்த நிகழ்வை பயன்படுத்திக் கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய காலை வேளையிலே நமக்கு அற்புதமான ஆத்ம தியானத்தை அளிக்க காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. ஒரு பிரார்த்தனையோட நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். கண்ணுகளை மெதுவா மூடிக்கோங்க. நாக்க மேல எண்ணத்தோட வச்சுக்கோங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடவும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கவும். மெதுவாக மூச்சை வெளியே விடவும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கவும். மெதுவாக மூச்சை வெளியே விடவும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கவும். மெதுவாக மூச்சை வெளியே விடவும். உங்களுடைய அக அமைதியில கவனத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய நிசப்தம் அந்த எண்ணங்களற்ற தன்மையில கவனத்தை வச்சுக்கோங்க. ஒரு புன்சிரிப்போட உங்க கண்களை திறந்துக்கோங்க. நமஸ்தே. ஸோ நம்ம இன்னைக்கு ஆத்ம தியானம் நம்ம பண்ண போறோம். ஆத்ம தியானம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆத்ம விசாரணை ரமணர் நிறைய மகான்கள் நான் யார் அப்படின்னு அந்த கேட்ட கேள்விக்கான அவங்க அடைஞ்ச அந்த பதில் அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்ற நிலையை நமக்குள்ள ஒரு அனுபவமா நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு அற்புதமான இந்த நிகழ்வை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்ப நம்ம நான் யார் அப்படின்னு நமக்கு நிறைய சந்தர்ப்பங்கள்ல நமக்கு அந்த கேள்வி நம்ம கேட்டுப்போம். நான் இந்த உடலா, நான் இந்த மனதா, நான் உருவாக்கக்கூடிய அந்த எண்ணங்களா, அல்லது இந்த நான் யாருன்ற அந்த எண்ணம் நம்ம எல்லாருக்கும் அந்த மனதில் அந்த கேள்விகள் நமக்குள்ள இருந்திருக்கும். ஸோ அதுக்கான பதில், அதுக்கான அனுபவத்தை நம்ம இந்த தியானத்துல நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கு எல்லாம் வல்ல இறைவனும் அனைத்து மகான்களும் நமக்கு நிறைய உதவி செய்யட்டும். அப்ப நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான், நம்ம கார் ஓட்டுறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கார் ஓட்டி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா, அந்த காரை நம்ம ஓட்டக்கூடிய நபர் நம்ம கார் கிடையாது. அப்ப நான் வேற, கார் வேற அப்படின்ற இந்த புரிதல் நமக்குள்ள இருக்கு. அப்ப இந்த உடலை நான் பயன்படுத்துறதுனால, இந்த உடலை பயன்படுத்தி நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றதுனால, இந்த உடலா அப்படின்னா இந்த உடல் கிடையாது. நீங்க மனதுல ஒரு ஆப்பிள் பத்தி ஒரு எண்ணங்கள் உருவாக்குறீங்க. ஒரு ஆப்பிள் மனதுல ஒரு சிகப்பு நிறமாவோ, ஒரு பச்சை நிறமான ஒரு ஆப்பிள் உருவாக்குறீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஆப்பிளை உருவாக்கக்கூடிய, இந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடிய, அல்லது அந்த உருவத்தை உருவாக்கக்கூடிய
நம்ம தான் இருந்தா கூட, நம்ம ஆப்பிள் கிடையாது. அப்ப நான் வேற, இந்த உடல் வேற. நான் வேற, இந்த எண்ணம் வேற. அப்ப நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சிய, ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வ உருவாக்குறீங்க. அல்லது உங்களுக்கு எத நெனச்சா ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு இருக்கோ, அந்த நிகழ்வ நம்ம உணர்றதுனால, அந்த உணர்வுகளும் நான் கிடையாது. அப்ப நான் வேற, அந்த உணர்வுகள் வேற. அப்ப நான் வேற, இந்த உணர்வுகள் வேற. அப்ப நான் இந்த உடலும் கிடையாது. நான் உருவாக்கக்கூடிய எண்ணங்களும் நான் கிடையாது. நான் உருவாக்கக்கூடிய இந்த உணர்வுகளும் கிடையாது. இது எல்லாத்தையும் யோசிக்கக்கூடிய இந்த மனதும் நான் கிடையாது. அப்படின்னா, நான் யார்? நான் இந்த உடல பயன்படுத்தி தான் நான் இவ்வளோ காலம் நான் வாழ்ந்திருக்கேன். இந்த மனத பயன்படுத்தி தான் நான் இவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னா, எப்படி நான் இந்த உடல பயன்படுத்துறதுனால, நம்ம இந்த உடல் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். இந்த மனத நம்ம பயன்படுத்துறதுனால, இந்த மனதுன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த உணர்வுகள் நம்ம அடிக்கடி நமக்குள்ள உருவாக்குறதுனால, இந்த உணர்வுகள் நம்ம நினைக்கிறோம். ஆனா, இந்த உணர்வுகளும் கிடையாது. இந்த மனதும் கிடையாது. இந்த எண்ணங்களும் கிடையாது. இதை அனுபவிக்கக்கூடிய அந்த உடலும் கிடையாது அப்படின்னா, நான் யார்? அப்ப நமக்குள்ள அந்த கேள்விக்கான பதில் வந்து, நம்ம ஆத்மா அப்படின்ற அந்த பதில் நமக்குள்ள தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த ஆத்மாவின் நிலை என்ன? அந்த ஆத்மாவ நம்ம அந்த நிலைய அடையணும் அப்படின்னா, நம்ம இப்ப சொன்ன எல்லா நிகழ்வுகளும் நமக்குள்ள கடக்கும்போது மட்டும் தான், அந்த ஆத்ம நிலைய நமக்குள்ள அடைய முடியும்ன்றத எல்லா மகான்கள் அவங்களுக்குள்ள ஒரு அனுபவங்களா தன் வாழ்க்கையில கொண்டு வந்த அந்த உயர்ந்த நிலைய நம்ம அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த அனுபவம், அந்த நிலைய நம்ம அந்த காலத்திற்குள் நம்ம அடையறதுக்கான அந்த முயற்சி, அதுக்கான பயிற்சி நம்ம இப்ப செஞ்சு பார்க்கலாம். ஸோ உடல தளர்வா வச்சுக்கோங்க. மனதுக்குள்ள உங்களுடைய இருதய சக்கரத்திலயும், நம்முடைய சகஸ்கர சக்கரத்திலயும் கவனத்த வச்சுட்டு இந்த பிரார்த்தனைய சொல்லிக்கோங்க. எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அனைத்து மத தெய்வங்களுக்கும், அனைத்து மத குருமார்களுக்கும், அனைத்து மத சான்றோர்களுக்கும், ஆன்மீக பெரியோர்களுக்கும், குணமளிக்கும் தேவதைகளுக்கும், மன அமைதிக்கான தேவதைகளுக்கும், ஆன்மீக முன்னேற்றத்திற்கான தேவதைகளுக்கும், வாழ்க்கை வளத்திற்கான தேவதைகளுக்கும், எங்கள் ஆத்மாவிற்கும் மேலான நன்றிகள். உங்களது மேலான வழிகாட்டுதனால் இந்த ஆன்மீக ஆத்ம அனுபவத்தை எங்கள் அனைவருக்கும் அருளியமைக்கு மிக மிக நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். ஸோ உடல்ல தளர்வா வச்சுக்கோங்க. மனதுல உங்களுக்குள்ள ஒரு அமைதி, அந்த பேரானந்தம், அந்த சந்தோஷம், அந்த அனுபவத்த மெதுவா நீங்க அத அனுபவிச்சு பாருங்க. மெதுவா மூச்ச உள்ள இழுத்துக்கோங்க. மெதுவாக மூச்சை வெளியேற்றுக் கொள்ளவும். ஒரு பிரகாசமான ஒரு வெள்ளை நிற ஒளி, கண்ணை பறிக்கக்கூடிய அந்த பிரகாசமான ஒளி, நம்முடைய உச்சந்தல பகுதியிலிருந்து நம்முடைய பாதங்கள் வரைக்கும் அந்த ஒளி போற மாரி கற்பனை பண்ணி பாருங்க. மேல இருந்து போகக்கூடிய அந்த பிரகாசமான ஒளி, நம்முடைய தலைப்பகுதிக்குள்ள ஊடுருவுது. நம்முடைய நெற்றிப் பகுதி, நம்முடைய தாடை, நம்முடைய கழுத்துப் பகுதி, முதுகுத்தண்டு பகுதி, தோள்பட்டை பகுதி, நம்முடைய மார்பு பகுதி, நம்முடைய இருதய பகுதி, நம்முடைய முதுகுத்தண்டு பகுதி, நம்முடைய சிறுநீரகங்கள் பகுதி, நம்முடைய கல்லீரல், கணையம், உதரவிதானம், இரைப்பை, நம்முடைய ஜனன பகுதி, இடுப்பு பகுதி, நம்முடைய தொடைப்பகுதி, முழங்கால் பகுதி, பாதங்கள் வரைக்கும் அந்த ஒளி பரவுற மாரி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த அனுபவத்த நம்ம யோசிக்காம, அந்த அனுபவிச்சு பார்க்கும்போது, அந்த அனுபவங்கள் நமக்குள்ள நெறைய மாற்றங்கள் உருவாக்கும். அந்த பிரகாசமான ஒளி நம்முடைய உச்சந்தலை பகுதிக்குள்ள போது, அந்த பிரகாசமான ஒளி நம்முடைய இடது மூளைப்பகுதி, வலது மூளைப்பகுதி, நம்முடைய நெற்றி, நம்முடைய பின்னந்தலை பகுதி, நம்முடைய கண்கள், நம்முடைய நெற்றி, நம்முடைய நாசி, நம்முடைய காது, நம்முடைய தாடை,
இந்த ஒளி ரொம்ப பிரகாசமா போற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான அசுத்த நோயற்ற சக்திகள் முழுதுமாக சுத்தம் செய்யப்பட்டு அந்த பிரகாசமான தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படுகிறது. நம்முடைய கழுத்து பகுதி, நம்முடைய மூச்சுக்குழாய், குரல் வலைப்பட்டி, நம்முடைய தைராய்டு, தைராய்டு மற்றும் அனைத்து உறுப்புகளும் கழுத்து பகுதியிலும் கழுத்துள்ள நரம்புகளும் முழுதுமாக சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படுகிறது. நம்முடைய அந்த பிரகாசமான ஒளியானது நம்முடைய தோள்பட்டை பகுதி, நம்முடைய முழங்கை பகுதி, நம்முடைய விரல்கள் முழுதுக்கும் அந்த தெய்வீக ஒளி சென்று அதில் இருக்கக்கூடிய அசுத்த நோயற்ற சக்திகள் முழுதுமாக சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படுகிறது. நம் அனைவருடைய முதுகுத்தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் முழுதுமாக சுத்தம் செய்யப்பட்டு நம் முதுகுத்தண்டு பகுதி முழுவதும் தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படுகிறது. நம்முடைய முதுகு பகுதி, முதுகுத்தண்டு பகுதி இலகுவு அடைகிறது. முதுகு தண்டு பகுதி பலமடைகிறது. அதில் உள்ள எல்லா செல்களும் பலமடையட்டும். நம்முடைய இருதய பகுதியானது, நம்முடைய நுரையீரல் பகுதி, இருதய பகுதியானது முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படுகிறது. நம் அனைவருடைய இருதயம் பலப்படுத்தப்படுகிறது. அந்த தெய்வீக சக்தி நம்முடைய இடது மற்றும் வலது சிறுநீரகங்களை சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் பாதுகாப்பான முறையில் சக்தி ஊட்டப்படுகிறது. அந்த தெய்வீக ஒளியானது நம்முடைய கல்லீரல், கணையம், உதரவிதானம், இரைப்பை, நம்முடைய சிறுகுடல், பெருங்குடல், நம்முடைய நாபி முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு அந்த பிரகாசமான தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படுகிறது. நம் அனைவருடைய ஜனன பகுதி முழுதுமாக சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படுகிறது. நம்முடைய இடுப்பு பகுதி, நம்முடைய முழங்கால் பகுதி, நம்முடைய பாதங்கள் முழுவதும் அந்த தெய்வீக ஒளியால் முழுதுமாக சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படுகிறது. இறைவா, உங்களது மேலான ஆசைகள் மற்றும் தெய்வீக குணமளிக்கும் சக்தியால் எங்கள் அனைவரையும் ஆரோக்கியம் அடைத்து மிக மிக நன்றி. என் பாதங்கள் முழுவதும் தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படுகிறது. இப்போ உங்களுடைய பாதங்கள்ல கவனத்தை வச்சுக்கோங்க. நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தியை மெதுவா மூச்சு உள்ளுங்க, மெதுவா மூச்சு உள்ளுங்க. நம்ம அனைவருடைய கால்கள் ஒரு நிலப்பரப்புல இருக்கிற மாதிரி, ஒரு சுத்தமான வயல்வெளிகள்ல அல்லது நிலப்பரப்புல இருக்கிற மாதிரி கவனத்தை வைங்க. மெதுவா மூச்சு உள்ள இருக்கும்போது நம்முடைய நிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிராணசக்தி நம்முடைய பாதங்களை பலப்படுத்துவதும், இடது பாதங்கள், வலது பாதங்கள், நம்முடைய கால்கள், நம்முடைய முழங்கால் பகுதி, நம்முடைய இடுப்பு பகுதி, நம்முடைய ஜனன பகுதி, நம்முடைய இடுப்பு பகுதி, வயிற்றுப்பகுதி, முதுகுத்தண்டு பகுதி, சிறுநீரகங்கள், நம்முடைய கல்லீரல், கணையம் முழுவதும் அந்த பிராணசக்தியால் சக்தி ஊட்டப்படட்டும். நம்முடைய நாபி பகுதி முழுவதும், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், கணையம் முழுவதும் அந்த பிராணசக்தியால் சக்தி ஊட்டப்படட்டும். நம் அனைவருடைய சிறுநீரகங்கள் பலமடையட்டும். நம்முடைய இருதயம் பலமடையட்டும். நம்முடைய நுரையீரல் பிராணசக்தியால் சக்தி ஊட்டப்படட்டும். நம்முடைய கைகள் பகுதி, அக்குள் பகுதி, முழங்கால் பகுதி, விரல்கள் பகுதி முழுவதும் அந்த பிராணசக்தியால் சக்தி ஊட்டப்படட்டும். நம்முடைய கழுத்து பகுதி, கழுத்துள்ள எல்லா உறுப்புகளும், தொண்டை பகுதியில் எல்லா உறுப்புகளும் தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படட்டும். அவை அனைத்தும் ஆரோக்கியம் அடையட்டும். நம்முடைய தாடை பகுதி, பற்கள் பகுதி, நாசி பகுதி, கண்கள் முழுவதும் அந்த பிரகாசமான பிராணசக்தியால் சக்தி ஊட்டப்படட்டும். என் கண்கள் பலமடையட்டும், பிரகாசம் அடையட்டும், பார்வை புத்துணர்ச்சி அடையட்டும். என்னுடைய தாடை பலமடையட்டும், நாசிகள் நல்லபடியாக இயங்கட்டும். என்னுடைய நெற்றி பொட்டு பகுதி, என்னுடைய முகம் முழுவதும் அந்த தெய்வீக ஒளியால் முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு இந்த பிராணசக்தியால் சக்தி ஊட்டப்படட்டும். என்னுடைய முகம் பிரகாசம் அடையட்டும். முகத்துள்ள எல்லா உறுப்புகளும் பலமடையட்டும். என்னுடைய தலைப்பகுதி, பீனியல் சுரப்பி, என்னுடைய பிட்யூட்டரி சுரப்பி, என்னுடைய மூளைப்பகுதி, சகஸ்காரம் முழுவதும், பின்தலை முழுவதும் இந்த பிராணசக்தியால் சக்தி ஊட்டப்பட்டு என்னுடைய ஒட்டுமொத்த உடலும் பலமடையட்டும், பலமடையட்டும், பலமடையட்டும். நான் யார்? இந்த கேள்வி நம்ம வெளிப்புறமா தேராம நம்மளுடைய உள்புறமா நமக்குள்ள அகப்புறமா கொண்டு வருவோம். மெதுவா மூச்சு உள்ள இழுத்துக்கோங்க, மெதுவா மூச்சு வெளியிட்டுக்கோங்க.
நான் உடலா? நான் உடல் அல்ல. நான் ஆத்மா. நான் உடல் அல்ல, நான் ஆத்மானா, இந்த உடல் ரீதியா நான் அனுபவிக்கக்கூடிய எதுவுமே நான் அல்ல. இவை எல்லாமே எனக்கான கருவிகள். நான் இந்த உடல் அல்ல. இந்த உடல் ரீதியாக நான் அனுபவிக்கக்கூடிய இந்த வலிகள் நான் அல்ல. இந்த உடல் ரீதியான பலவீனங்கள் நான் அல்ல. இதெல்லாம் நமக்குள்ள இப்ப இந்த உடல் மேல நமக்குள்ள ஒரு அதிகப்படியான பிடிப்போ, அதிகப்படியான வெறுப்போ, எதெல்லாம் நமக்குள்ள உடல் உபாதைகளா இருக்கோ, இந்த உபாதைகள் நான் அல்ல. இந்த உடலை வெறுக்கக்கூடிய இந்த உடலும் நான் அல்ல. அப்ப நம்ம உடல் நான் அல்ல அப்படின்னா, அந்த உடல் முழுவதும் ஒரு மறையிற மாரி உடல். உங்க உடல்ல, உங்க பகுதியில எந்த இடத்துல நீங்க உடலா உணர்றீங்களோ, அந்த இடத்துல எல்லாமே ஒரு ஒளியால நிரப்பப்பட்டிருக்க மாரி. அப்ப இந்த உடல நான் கடந்தா தான் நான் ஆத்மாவ அடைய முடியும். அப்ப இந்த உடல் வந்து எப்படி கார் ஓட்டுறது வந்து கார் கிடையாது மாரி, நான் வேற. அப்ப இந்த உடல அனுபவிக்கக்கூடிய இந்த உடல் நான் அல்ல. இந்த உடல் நான் அல்ல. இப்ப எதெல்லாம் நீங்க காலையில இருந்து நம்ம இரவு வரைக்கும் இந்த உடல் பத்தியான இந்த சிந்தனைகள், இதெல்லாம் நமக்குள்ள அபிப்பிராயங்கள், இது எல்லாமே நான் கிடையாது. இது எல்லாமே என்னுடைய கருவிகள். நம்ம உடல்ல எந்த இடத்துல உங்களுக்கு வலிகள், சிரமங்கள், நோய்களா நீங்க அடிக்கடி நம்ம அத யோசிக்கிறோமோ, இது எல்லாமே நான் கிடையாது. நான் உடல் அல்ல. நான் உடலும் அல்ல. நான் உடலும் அல்ல. இன்னும் உள்நோக்கி போங்க. இன்னும் உள்நோக்கி போம்போது, இப்ப உடல் முழுவதும் ஒரு பிரகாசமான ஒளியா மாறிடுச்சு. உடல் மறைஞ்சிருச்சு. நான் உடல் அல்ல. நான் உணர்வுகளும் அல்ல. எதெல்லாம் எனக்குள்ள இப்ப இந்த உணர்வுகள் இருக்கு. எனக்குள்ள ஒரு குழப்பமான உணர்வுகள் இருக்கு. கவலைக்கான உணர்வுகள் இருக்கு. வருத்தங்கள் இருக்கு. அந்த கோபங்கள் எதெல்லாம் இருக்கோ, இது எல்லாமே நான் கிடையாது. இது எல்லாமே என்னுடைய ஒரு நுட்பமான கருவிகள். எதெல்லாம் இப்ப உங்க மனசுல ரொம்ப ஆழ்ந்த உங்கள ஆக்கிரமிச்ச நமக்கான உணர்வுகள் இருக்கோ, இந்த உணர்வுகள் நான் அல்ல. இந்த உணர்வுகளும் நான் அல்ல. நமக்குள்ள எதெல்லாம் அந்த எதிர்மறை உணர்வுகள் இருக்கோ, கவலைகள், வருத்தங்கள், வேதனைகள், மனதுக்கங்கள், இவை அனைத்தும் எதுவுமே நான் கிடையாது. இது எல்லாமே எனக்கான ஒரு நுட்பமான கருவிகள். நம் மனதில உருவாகக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள், இந்த எண்ணங்கள நான் அனுபவிக்கிறனால, இந்த எண்ணங்கள் நான் கிடையாது. எப்படி ஆப்பிள் பத்தி நான் சிந்திக்கிறதுனால, நான் ஆப்பிள் இல்லையோ, இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் நான் இதுவரைக்கும் நான் உருவாக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள், என்னிடம் இருக்கக்கூடிய இதெல்லாம் எனக்குள்ள ஒரு எதிர்மறை எண்ணங்களா இருக்கு. கோபம், வருத்தம், பொறாமை, மன்னிக்க முடியாத தன்மை, விட்டுக் கொடுக்க முடியாத தன்மை, எனக்குள்ள இதெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். அந்த எந்த விதமான எண்ணங்களும் நான் கிடையாது. நான் உடலே கிடையாது அப்படின்னா, அந்த எண்ணங்கள் நான் எப்படி இருக்க முடியும்? இந்த உருவாக்கக்கூடிய உணர்வும் நான் கிடையாது. இது எல்லாமே நான் ஒரு நுட்பமான கருவிக்கான ஒரு அனுபவம் தான். நான் உடல் அல்லன்னு சொன்னோம்னா, உடல் ஃபுல்லா மறையிற மாரி, அந்த உணர்வுகள் இல்லன்னு சொன்னோம்னா, உணர்வுகள் ஃபுல்லா ஒரு மறையிற மாரி, எதெல்லாம் நம்ம உணர்வுகள் திருப்பி திருப்பி நம்ம நினைக்கும்போது, அந்த உணர்வுகள் வருதோ, அந்த உணர்வுகள் நான் அல்ல. நான் ஆத்மா. நம் மனதில இப்ப நான் மனம் கிடையாது. இது உருவாகக்கூடிய இந்த எண்ணங்களும் நான் கிடையாதுன்னு சொல்றப்ப, எதுவும் நம்மளுடைய எண்ணங்கள் வருதோ, அந்த எண்ணங்கள் திருப்பி திருப்பி வரும்போது, இத உருவாகக்கூடிய இந்த எண்ணங்கள் நான் கிடையாது. எதுவுமே நான் கிடையாது. நம் மனதில நம்ம காலையிலிருந்து நம்ம நைட் வரைக்கும் எந்த எண்ணங்கள் நம்மள ஆக்கிரமிச்ச அந்த எண்ணங்கள் இருக்கோ, இந்த எண்ணங்கள் நான் கிடையாது. இன்னும் ஆழமா நம்ம உள்நோக்கி போவோம், அகப்புறமா. அப்ப நான் உடலும் கிடையாது, உணர்வுகளும் கிடையாது, மனதும் கிடையாது. இதை உருவாக்கக்கூடிய மனது நானா? மனதும் நான் கிடையாது. எதெல்லாம் மனசுல நான் எனக்கான யோசனைகள், சிந்தனைகள் இப்ப இதெல்லாம் நான் யோசிக்கிறேனோ, இது எதுவுமே நான் கிடையாது. எப்படி நான் கார் ஓட்டுறதுனால நான் கார் ஆக முடியாத மாரி, கார் ஆக முடியாத மாரி, நான் உருவாக்கக்கூடிய இந்த எண்ணங்கள், உணர்வுகள், மனதுகள், சிந்தனைகள் எதுவுமே நான் கிடையாது.
அப்படின்னா நான் யாரு? இன்னும் அகப்புறமா போறங்க. இன்னும் அகப்புறமா போங்க. மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. மெதுவா எக்ஸ்ஹேல் பண்ணி போங்க. இந்த உடல் நான் கிடையாது. இதை உருவாக்கக்கூடிய இந்த மனதும் நான் கிடையாது. இதை உருவாக்கக்கூடிய எண்ணங்களும் நான் கிடையாது. இதை அனுபவிக்கக்கூடிய இந்த மனதும் நான் கிடையாது. நான் ஆத்மா. இந்த ஆத்மாவின் அனுபவத்தை அனுபவிக்க இன்னும் உள்ள ஆழமா ஊடுருவிப்போங்க. இன்னும் ஆழமா ஊடுருவிப்போங்க. இந்த ஆத்மா அனுபவத்தை நமக்குள்ள ஒரு அனுபவமா கொண்டு வர்றதுக்கு ஒரு மூச்சுக்காத்துக்கும் இன்னொரு மூச்சுக்காத்துக்கும் அல்லது நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் உள்ள இடைவெளியில கவனத்தை வச்சு பாருங்க. நான் உடல் அல்ல. நான் உணர்வுகளும் அல்ல. நான் மனதும் அல்ல. நான் எண்ணங்களும் அல்ல. நான் அதுவே. நான் நான் அதுவே. நான் நான் அதுவே. நான். இப்போ ஒரு ஓ மந்த்ராக்கும் இன்னொரு ஓ மந்த்ராக்கும் உள்ள இடைவெளியில நம்ம கவனத்தை வைக்கும்போது இன்னும் நம்முடைய ஆத்ம சக்தி, ஆத்ம அந்த உணர்வு இன்னும் அதிகமா விரிவடையும். உள்நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஒளி இன்னும் நம்முடைய உடல் எங்கும், நம்முடைய மனதெங்கும், நம்முடைய உணர்வுகளிலும் எங்கும் அந்த ஆத்ம ஒளி பரவி அந்த ஆத்ம சக்தி முழுதுமா நம்ம நிறைந்திருக்கக்கூடிய அனுபவத்தை நம்ம அமைக்க முடியும். நம்ம ஓம் மந்த்ரால கவனத்தை வச்சுக்கோங்க. மிக முக்கியமா ஒரு மந்த்ராக்கும் இன்னொரு மந்த்ராக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில நம்ம கவனத்தை வச்சுக்கலாம். ஓம் இப்ப நம்ம மனதுல எந்த எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணங்கள்லாம் கிடையாது. இந்த உணர்வுகள் கிடையாது. இந்த சிந்தனைகள்லாம் கிடையாது. நான் ஆத்மான்றத மனதுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஓம் இந்த ஆத்ம ஒளி மேல் நோக்கி நம்மளுடைய மேல் நோக்கி பயணிக்கிற மாதிரி கவனத்தை கொண்டு வாங்க. எப்படி நம்ம ஒரு லிஃப்ட்ல இருக்கிற மாதிரி அந்த லிஃப்ட் ரொம்ப ஸ்பீடா மேல் நோக்கி போற மாதிரி ஒரு 1000 மாடி இருக்கக்கூடிய லிஃப்ட்ல ரொம்ப ஸ்பீடா மேல் நோக்கி பயணிக்கிற மாதிரி ரொம்ப ஸ்பீடா நோக்கி பயணிக்கிற மாதிரி ஐ லெட் கோ, நான் விடுவிக்கிறேன் விடுவிக்கிறேன் விடுவிக்கிறேன்னு சொல்லிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடா போகுது. ரொம்ப நான் விடுவிக்கிறேன். ஓம்
அது இப்ப மேல் நோக்கி போகுது. பல கோள்கள கடக்குது, பல கிரகங்கள கடக்குது, பல விண்வெளிகள கடக்குது. ரொம்ப வேகமா மேல் நோக்கி போகுது. மேல் நோக்கி போகும்போது, ஒரு பிரகாசமான கண்ண பறிக்கக்கூடிய ஒரு பொன்னிற ஒளி நம்ம கண் முன்னாடி தோணுது. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா. நான் ஆத்மா அப்படின்னா கடவுளின் ஒரு பகுதி. நான் கடவுளின் அந்த பெரும்பகுதியான அந்த பரமாத்மாவை நான் முழுமையாக வணங்குகிறேன். அந்த ஒளியில இருக்கக்கூடிய அந்த பிரகாசம், அந்த பேரானந்தம், அந்த கடவுளின் அன்பு, அமைதி, சந்தோஷம், அந்த ஒளிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரமானந்தத்த நம்ம அத பார்த்துட்டே அந்த ஒளியோட நம்ம இணையிற மாரி. நான் கடவுளோடு இணைக்கப்பட்டுள்ளேன். நான் கடவுளின் குழந்தை என்பதை கண்டு கொண்டேன். நான் பரமாத்மாவின் ஒரு பகுதி. நான் ஆத்மா என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் கடவுளோடு ஒன்றிட இணைக்கிறேன். நான் வேறு அல்ல, கடவுள் வேறு அல்ல. நான் கடவுளின் குழந்தை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த பேரொளியோட இணைந்த நிமிஷத்துல நம்ம உடல்ல உருவாகக்கூடிய அந்த வைப்ரேஷன், மனதிலே உணரக்கூடிய அந்த பரமானந்தம், அந்த கருணை, அன்புக்கான அந்த கருணை, அந்த சந்தோஷம், அந்த அந்த எண்ணங்களற்ற தன்மை, அந்த அனுபவத்த நம்ம அத உணர்ந்து பாருங்க. இந்த அனுபவம், இந்த சந்தோஷம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த அனுபவங்கள் தராத அந்த கடவுளோட, அந்த பரமாத்மாவோட நம்ம இணையக்கூடிய அந்த அற்புதமான அந்த தருணங்கள். கடவுளின் கருணை, அந்த தெய்வீக ஒளி நம்ம உடலுக்குள்ள வரட்டும். அந்த எண்ணங்களுக்குள்ள மாறட்டும், அந்த மனதுக்குள்ள வரட்டும். நான் கடவுளோடு இணைக்கப்பட்டுள்ளேன். நான் கடவுளோடு இணைக்கப்பட்டுள்ளேன். நானும் கடவுளும் வேறில்ல. கடவுளின் ஒரு பகுதி. நான் ஆத்மா. கடவுளின் ஒரு பேரொளி, பரமாத்மா. ஓம். அந்த பரமாத்மாட்டிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வலைகள், அவங்கட்டிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக அன்பு, தெய்வீக அறிவு, தெய்வீக சக்திக்கான குணங்கள், அந்த ஒளியானது இந்த ஆத்ம ஒளியை பிரகாசப்படுத்தட்டும், பிரகாசப்படுத்தட்டும், பிரகாசப்படுத்தட்டும். மெதுவா இந்த உடலுக்குள்ள வாங்க. மெதுவா கைகளை அசைச்சுக்கோங்க. மெதுவா கால்களை அசைச்சு கைகளை வாழ்த்துற பொசிஷன்ல வச்சுக்கோங்க. இந்த அதிகப்படியான சக்தியை இந்த உலகம் முழுதும் நம்ம வாழ்த்துவோம். இறைவா, உங்களது மேலான ஆசைகளினால் இந்த உலகம் முழுவதும் அன்பு, அமைதி, சமாதானம், சந்தோஷம் மற்றும் எல்லா வளங்களினாலும் ஆஸ்வதிக்கப்பட்டும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜீவராசிகளும், ஒவ்வொரு மனிதர்களும் அந்த ஆத்மான்ற அந்த உணர்வு, அந்த அந்த புரிதல் உருவாகட்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மக்களும் கடவுளின் ஒரு பகுதி, கடவுளின் தன்மை கொண்ட ஒரு பரமாத்மாவின் ஒரு பகுதி என்ற அந்த புரிதல் உருவாகட்டும். இந்த உலகம் முழுவதும் உலகத்தில் நிறைய விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை, பொறுமை காக்கக்கூடிய தன்மை, நல்லதை செய்யக்கூடிய தன்மை, நல்லதை உருவாக்கக்கூடிய தன்மை, எங்கெல்லாம் கவலைகள், வேதனைகள் இருக்குதோ அங்கெல்லாம் அன்பு, சந்தோஷம், பரமானந்தம் மற்றும் எல்லா வளங்களினாலும் ஆஸ்வதிக்கப்பட்டும். நம்மளும் நம்முடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமாக, அமைதி, செல்வ செழிப்பு, பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றம், அகப்புரிதலால் ஆஸ்வதிக்கப்பட்டும். குடும்பத்துல நிறைய ஒற்றுமை, அன்பு, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை மற்றும் எல்லா வளங்களினாலும் ஆஸ்வதிக்கப்பட்டும். சோபேட் இந்த காலை சக்கர நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குணபாலனை அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் இறைவன் நல்லாலும் குருவின் ஆசையாலும் அன்பு, அமைதி, சமாதானம், சந்தோஷம் மற்றும் எல்லா வளங்களினாலும், தொழில் முன்னேற்றங்களினாலும், குடும்ப முன்னேற்றங்களினாலும் மற்றும் எல்லா விதமான நன்மைகளால் ஆஸ்வதிக்கப்பட்டும். இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அனைவரும் ஆஸ்வதிக்கப்படட்டும்.
இறைவா உங்களது மேலான ஆசைகளால் இந்த பூமி முழுவதும் அன்பு, அமைதி, சமாதானம், சந்தோஷம் மற்றும் எல்லா வளங்களினாலும் ஆஸ்வதிக்கப்பட்டும். இது அப்படியாகட்டும், அப்படியாகட்டும். எல்லாமல்ல இறைவனுக்கும், அனைத்து ஆன்மீக சான்றோர்களுக்கும், பெருமக்களுக்கும், அனைத்து குருமார்களுக்கும், மேலான எங்கள் ஆத்மாவிற்கும், இந்த அனுபவத்தை கொடுத்த இறைவனுக்கும் மிக மிக நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காலைச்சக்கர நிர்வாகிகள் அனைவருக்கும், குடும்பாளன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி இறைவா, நன்றி. நன்றி இறைவா, நன்றி. இப்ப நம்ம இந்த மனசுல ஏதாச்சும் ஒரு எண்ணங்கள் உருவாகுதா? ஏதாச்சும் ஒரு உணர்வுகள் உருவாகுதா? நம்முடைய சுயமே இதுதான். நம்முடைய ஆத்மாவின் சுயரூபமே இதுதான். ஸோ அந்த மகான்கள் இத அனுபவத்துல கொண்டு வாங்க. அந்த அனுபவத்துல கொண்டு வந்து அந்த ஒரு வாழ்க்கையின் பகுதியா வாழ்ந்தாங்க. நமக்குள்ள இந்த ஒரு ஒரு குறைந்த நேரத்துல இந்த அனுபவம் கிடைச்சதுக்கும், இந்த அனுபவத்த இன்னும் அதிகப்படுத்தும் போதும் நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உருவாக்க முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. நன்றி. முழு நம்பிக்கையுடன். நன்றிங்க. நன்றி. நன்றிங்க. நன்றி. நன்றி. அற்புதமான இந்த ஆத்ம தியானம் உண்மையிலுமே நான் யார் என்பதை உணர வைத்து அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வு நமக்கு வந்து அற்புதமா ஐயா வந்து சிறப்பா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. உண்மையிலுமே இந்த காலை வேளையில ஒவ்வொரு தியானம் இருந்தாலும் இன்று நமக்கு அந்த ஆத்ம தியானம் நான் யார் என்பதை உணர வைத்த ஒரு ஆத்ம தியானம் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வா இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த நிகழ்வை நமக்கு நேற்று வந்து வெள்ளை ஒளி நிற தியானத்தை வந்து சிறப்பா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அதே மாதிரி வந்து இன்னைக்கு நான் யாருங்கிற ஆத்ம தியானத்தை வந்து இன்னைக்கு நமக்கு சிறப்பா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு ஆத்ம தியானம் நிகழ்வை சிறப்பாக ஏற்படுத்தி அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி நல்ல ஒரு நிலைகளையும் கொண்டு வந்து சிறப்பித்து கொடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப மிக நன்றிங்க. இத பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றிங்க. நன்றிங்க. வாழ்த்துக்கள். ரவிச்சந்தர் ஐயா, ரோட்டரி பிரேயர். சொல்லுங்க. சரிங்க. இருக்கீங்களா? நன்னிலம் தினேஷ் சார். சார் தினேஷ் சார். ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
அற்புதமான இந்த காலை வேளையிலே நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த மார்கழி மாதத்தில் நம்ம அற்புதமான ஒரு தியான வகுப்பை காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் வந்து அனைவருக்கும் சிறப்பாக கொடுத்திருக்காங்க. அனைவருக்கும் நல்ல ஒரு உற்சாகமாகவும் உடல் ஆரோக்கியமும் மன நிறைவும் ஏற்பட்டிருக்கும். சந்தோஷம், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் அடுத்த செஷன் நம்ம ஆரம்பிக்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியின் காலை அடுத்த நிகழ்வாக ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்கள் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் வெங்கடேசன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் தினேஷ் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சங்கர் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் ஆசான் தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இன்னைக்கு நமக்கு வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அக்குப்பஞ்சர் மருத்துவம் அளிக்க இருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரி ரவிசுந்தர் அவர்களின் துணைவியார். இந்த ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க அன்புடன் அழைக்கின்றோம். குழுவில் உள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனிதகுலத்தை படைத்த தந்தையே, இந்த நிறைவான நன்றிகள் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்துண்டுதல் இதமைக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளும் மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புணர்வுடனும் தோழ்மையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி ஈயான படைப்பாளின் நீயே என்று புகழ்ந்திட எங்களுடைய உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை எஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கப்பா. ரோட்டரி இறை வணக்கம் மாஸ்டர் அம்மையார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் தனலட்சுமி அம்மையார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல்தானே. நன்றிங்கம்மா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். இரண்டு கைகளையும் நம்ம சின்ன முத்திரை வச்சுக்கலாம். ஆழ்ந்த மூச்சுக்கு சொல்றோம். சின்மய முத்திரை வச்சு நன்றாக மூச்செழுத்து ஆதி முத்திரை வச்சு நன்றாக மூச்செழுத்து என்ன சொல்றோம். வைகரை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. மெதுவா கால்களை நேரம் விட்டுக்கிறோம். நன்றிங்கப்பா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. தாடாசனம்,
கால்கள் 2 சேர்த்து வச்சுக்கிறோம். மெதுவா 2 கைகள் மேல் நிறுத்தி 2 கைகள் சேர்த்து கோர்த்து வச்சுக்கிறோம். உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி வச்சுட்டு கைகள் நல்லா நேரா மேல நிறுத்திக்கிறோம். கால் விரல்கள் நல்லா அழுத்தி குதிக்கால் மேல தூக்குறோம். இதே நிலையில் 10 எண்ணிக்கை இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு நிலை. மெதுவா கைகள் இறக்கி 2 கைகள் சேர்த்து நல்லா மூச்சு விட்டுவிடுறோம். தாடாசனம் நம்ம எடுத்தோம்னா முதல்ல செஞ்சா நம்மளுடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா கொடுக்கும். நன்றாக ஒரு மூச்சு ஆழ்ந்து மூச்சு விட்டுவிடுவோம். அர்த்த கோணாசனம். மெதுவா 2 கைகள் சேர்த்து வச்சுக்கிறோம். கால் 2 சேர்த்து வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் மெதுவா காதோட ஒட்டி வச்சுக்கலாம். மேல் வச்சு இடது கையை காதோட ஒட்டி வச்சுட்டு மெதுவா வலது புறமா நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்றோம். இதே நிலையில் 10 எண்ணிக்கை 1 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு நிலைக்கு வரும். நேரம் வந்துட்டு மெதுவா கைகள் கீழே இருக்கிறோம். நன்றாக ஆழ்ந்து மூச்சு விடுவோம். அர்த்த கோணாசனம் செய்வதால் நம்மளுடைய அல்லை நரம்புகள் எல்லாம் நல்லா பலமாகும். மெதுவா இப்ப வலது கை மேல் நிறுத்திக்கிறோம். மெதுவா காது வச்சு நல்லா நிறுத்திக்கிறோம். இடது புறமா நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெண்ட் பண்றோம். இதே நிலை 10 எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு நிலை. நேரம் வந்துட்டு மெதுவா கைகள் கீழே இருக்கிறோம். 2 கைகள் சேர்த்து வச்சு நன்றாக ஒரு 2 முறை ஆழ்ந்து மூச்சு. அடுத்ததா திரிகோணாசனம் பண்றோம். கால்கள் கொஞ்சம் அகலமா வச்சு 2 கைகள் நம்முடைய ஷோல்டருக்கு நேரா நிற்கிறோம். மெதுவா வலது கை கொண்டு போய் இடது கால் பெருவிரல்ல வச்சுக்கணும். மெதுவா வலது கை கொண்டு போய் இடது கால் பெருவிரல் வச்சுட்டு இடது கையை மேல நீட்டி பார்க்கணும். இதே எண்ணிக்கையில இதே நிலையில 10 எண்ணிக்கை இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு நிலை. நேராக வந்து நல்லா மூச்சு விடுவோம். நம்ம திரிகோணாசனம் செய்வதால் நம்மளுடைய கால் நரம்புகள் எல்லாம் நல்லா பலமாகும். நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் நல்ல பலமடையும். நன்றாக ஆழ்ந்து மூச்சு விட்டுக்கிறோம். மறுபடியும் ஷோல்டருக்கு நேர கை நீட்டுறோம். இப்ப இடது கை கொண்டு போய் வலது கால் பெருவிரல் வச்சுக்கிறோம். வலது கை நேரா நீட்டி இதே நிலையில் 10 எண்ணிக்கை இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு நிலை. மெதுவா நேராக நல்ல மூச்சு விடுவோம். உட்கட்டாசனம். கால்கள் பாதம் 2 நேரா வச்சு நம்மளுடைய கால் பாதம் நேரா இருக்கும். மெதுவா ஷோல்டருக்கு நேரா கை நீட்டுறோம். மெதுவா கீழே குனியாம
முழங்கால் மட்டும் மடக்கும். உட்கட்டாசனம். முழங்கால் மட்டும் மடக்கி வச்சுக்கிறோம். இதே நிலையில 10 எண்ணிக்கை இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கைகள் நடக்கும்போது கைகளை வைக்கிறோம். நன்றாக மூச்சு. நம்ம உட்கட்டாசனம் தினசரி செஞ்சா நம்மளுடைய கால் மூட்டுக்கள் நல்ல பலமாகும். நன்றாக ஆழ்ந்து மூச்சு விடுறோம். அப்படியே அமர்ந்த நிலை கொண்டு மெதுவாக கால்கள் எடுத்து நேராக கால் மூட்டி பண்ணுறோம். அடுத்ததா பறவை முகாசனம். மெதுவா மூச்சு விட்டுட்டே 2 கை நல்லா மேல கொடுப்போம். நன்றாக மூச்சு விட்டுக்கிறோம். இன்னொரு மூச்சு நல்லா மூச்சு விட்டுட்டு மெதுவா அப்படியே மூச்சு விட்டுட்டே கால் பெருவிரல் பிடிக்கிறோம். நம்மளால எவ்வளவு முடியுமோ அதே நிலையில 10 எண்ணிக்கை இருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா ஓய்வு நினைக்கிறோம். மெதுவா கைகள் மீது உயர்த்தி கைகள் கீழே இறக்கிறோம். பின்னாடி கைகள் வச்சுட்டு முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நல்லா மூச்சு விட்டுருவோம். நம்ம பறவை முகாசனம் செஞ்சா நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். நம்மளுடைய கால் நரம்புகள் எல்லாம் இன்னும் நல்லா பலமாகும். நல்லா மூச்சு விட்டுறோம். அதுக்கு அடுத்ததா வக்ராசனம். மெதுவா இடது காலை வலது முழங்கால் பக்கத்துல கொண்டு வைக்கிறோம். வலது காலை நேரா நீட்டி வலது கை நல்லா மேல உயர்த்தி இடது காலுக்கு பின்னாடி கொண்டு வச்சுட்டு இடது கை பின்னாடி நீட்டி இடது கை நல்லா திரும்பி பார்க்கணும். நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா திரும்பணும். இதே நிலையில் 10 எண்ணிக்கை இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா கைகளை தளர்ந்து கால்கள் நேரா நீட்டிக்கிறோம். நம்ம வக்ராசனம் இப்போ செய்யறது நம்ம ரெகுலரா பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய முதுகு தண்டு நல்லா பலமாகும். ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். நன்றாக மூச்சு விட்டுறோம். இப்போ வலது கால் எடுத்து இடது கால் முழங்கால் பக்கத்துல கால் பாதத்தை நல்லா வச்சுக்கிறோம். இடது கால் நேரா நீட்டி மெதுவா இடது கை மேல் உயர்த்தி வலது காலுக்கு முன்னாடி கொண்டு வச்சுக்கிறோம். நம்மளுடைய வலது கை பின்னாடி வச்சுட்டு வலது புறமா நல்லா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா திரும்பி பார்க்கணும். இதே நிலையில் 10 எண்ணிக்கை இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கைகள் கால்கள் நல்லா தளர்ந்து வச்சுட்டு இடுப்பு பக்கத்துல கை வச்சு முதுகு தண்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சு நல்லா ஒரு 2 முறை நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுருங்க.
அப்படியே நேரம் படுத்துக்கிறோம். மெதுவா கைகள் தளர்வு வச்சுக்கிறோம். கால்கள் தளர்வு வச்சு ஒரு 2 முறை நல்லா ஆழ்ந்த மூச்சு விடணும். உத்தான பாதாசனம். 2 கைகள் உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி வச்சுட்டு உடம்போட ஒட்டி வச்சுக்கிறோம். மெதுவா 2 கால்கள் மேல் உயர்த்தி வச்சுக்கிறோம். இதே நிலையில 10 எண்ணிக்கை இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கால்கள் மடக்கி நேரா நிறுத்திக்கலாம். உத்தான பாதாசனம். 2 கால் தூக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒருவேளை 2 கால் தூக்க முடியலைன்னா நம்ம ஒவ்வொரு காலா கூட செஞ்சுக்கலாம். நல்லா மூச்சு விட்டுடுவோம். உத்தான பாதாசனம் செஞ்சா நம்மளுடைய வயிற்றில் இருக்கிற கொழுப்பு குறையும். கால்கள் நல்லா பலமாகும். இன்னொரு முறை செய்யணும். உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கிறோம். 2 கால்கள் சேர்த்து மெதுவா தரையிலிருந்து 1 அடி உயரத்துக்கு மட்டும் தூக்குறோம். மெதுவா கால்கள் மேல வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா வேர்வை கொண்டுறோம். நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்ததான் அர்த்த சக்கராசனம். 2 கால்களையும் இடுப்பு பக்கத்துல வச்சுக்கிறோம். 2 கையிலையும் கால் கீழே பிடிச்சுக்கிறோம். மெதுவா கால் கீழே அழுத்தி மெதுவா நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இடுப்பு நல்லா மேல தூக்கி. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா லாக் பண்ணிக்கிறோம். கால்கள் தளர்வு வச்சுக்கிறோம். அர்த்த சக்கராசனம் பண்ணா நம்மளுடைய முதுகு தண்டு நல்ல பலமாகும். அர்த்த சக்கராசனம் பண்ணா கண்டிப்பா நம்ம பவன முத்தாசனம் பண்ணணும். 2 கால்கள் நல்லா மடக்கி வச்சுக்கிறோம். நம்ம 2 கால்களையும் 2 கையில நல்லா பிடிச்சிட்டு நம்மளுடைய சீன் கொண்டு வந்து முழங்கால் டச் பண்றோம். இதே நிலையில 10 எண்ணிக்கை இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக ஆழ்ந்து மூச்சு விடுறோம். மெதுவா திரும்பி சுத்தப்படுத்திக்கிறோம். முதலையா கால்கள் கொஞ்சம் அகலமா வச்சுக்கணும். குதிக்கால் உள்ள விரல்கள் வெளியே வச்சுட்டு 2 கைகள் மேல சின்ன வச்சுக்கணும். நம்மளுடைய தாடை வச்சுட்டு ஒரு 2 முறை நன்றாக நல்ல மூச்சு இழுத்து விடுறோம். புஜங்காசனம். கால் 2 சேர்த்து வச்சுக்கிறோம். மெதுவா கைகள் நேரா நீட்டுறோம். நம்மளுடைய ஷோல்டர் பக்கத்துல 2 கைகள் கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மெதுவா உடம்பு பின்னாடி பயன்படுத்தணும். வளைக்கிறோம். எவ்வளவு முடியுமோ அதே நிலையில 10 எண்ணிக்கை இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10.
மெதுவா ஓய்வு வர 2 முறை நன்றாக ஆழ்ந்து மூச்சு எடுத்து விடுறோம். மெதுவா ஒன்ஸ் எல்லாம் திரும்பி உழந்துச்சு அமர்ந்து வெளியே வந்துடுறோம். உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கும் சமணங்கால் போட்டு நல்லா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து உட்காந்துக்கலாம். இப்படி வஜ்ராசனத்தில் உட்கார்ந்தாலும் உட்காந்துக்கலாம். வட்டகாசனம் முட்டி போட்டு நீங்களும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் இப்பதான் செய்றீங்க அப்படின்னா கைகள் பின்னாடி நம்மளுடைய கால் பாதத்துக்கு பின்னாடி வச்சுட்டு மெதுவா இடுப்பு எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ தலையை ஃப்ரீயா வச்சு அர்த்த வட்டகாசனம் இதே நிலையில 10 நிமிடம் இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி போட்டு காமிக்கிறோம். நன்றாக மூச்சு எடுத்துக்கிறோம். பின்னாடி கேட்குறது நெத்தி கீழே டச் பண்றோம். மகாமுத்ரா நல்லா மூச்சு எடுத்துட்டு மெதுவா நெத்தி கீழே டச் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அர்த்த வட்டகாசனம் செஞ்சா கண்டிப்பா மகாமுத்ரா செய்யணும். அப்பதான் பேக் பெயின் எல்லாம் இல்லாம இருக்கும். 2 கைகள் சின்ன முத்திரை வச்சு நன்றாக ஒரு 2 முறை நல்லா மூச்சு விடுறது. திருமூல பத்திரிகா பெருவிரல் உள்ள வச்சு மேல 4 விரல் சொல்ற பத்தி இருக்கிறோம். நன்றாக ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் ஒரு முறை நல்லா மூச்சு இழுத்துக்கணும். மூச்சு இழுக்கிறப்ப கை மேல கொண்டே விரிக்கணும். மூச்சு வெளிவிடுறப்ப கைகள் மறுபடியும் கொண்டு வந்து ஆடியே வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. நம்ம நல்லா வேகமா மூச்சு இழுத்து விட்டோம் அப்படின்னாதான் நம்மளுடைய மூச்சு பாதை கிளீன் ஆகும். அடுத்ததாக நாடி சுத்தி பிராணாயாமம். மெதுவா இடது கையில சின்முத்திரை வச்சுக்கிறோம். வலது கையில பிரணவ முத்திரை வச்சுக்கிறோம். நம்மளுடைய நாசில் பக்கத்துல கொண்டு வச்சுக்கிறோம். மெதுவா வலது நாசில் க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவா இடது நாசில் வழியா எவ்வளவு ஸ்லோவா மூச்சு இழுத்து விட முடியுமோ மூச்சு இழுக்கிறோம். இடது நாசில் வழியாக நன்றாக ஆழ்ந்த மூச்சிழுத்து வலது நாசில் வழியாக மெதுவா மூச்சு விடும். வலது நாசில் வழியா நல்லா மூச்சு இழுக்கிறோம். இடது நாசில் வழியாக மெதுவா மூச்சு விடுகிறோம். இது ஒரு சுற்று. ஒரு 3 சுற்றாவது நம்ம இப்ப செய்ய போறோம். கண்டிப்பா டெய்லியும் 5 சுற்று 10 சுற்று கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப பயனுள்ள மூச்சு பயிற்சி.
இதை நம்ம ரெகுலரா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கிற அளவு நம்மளுக்கு பயன்கள் இருக்கு. மெதுவா இடது நாசிலேயே மூச்செழுக்கிறோம், வலது நாசிலேயே மெதுவா மூச்செழுக்கிறோம், வலது நாசில் வழியாக மெதுவாக ஆழ்ந்து மூச்செழுக்கிறோம், இடது நாசிலேயே மெதுவா மூச்செழுக்கிறோம், இடது நாசில் வழியாக மூச்செழுக்கிறோம், வலது நாசில் வழியாக மூச்செழுக்கிறோம், வலது நாசில் வழியாக மூச்செழுக்கிறோம், இடது நாசில் வழியாக மூச்செழுக்கிறோம். நம்ம 4 சுற்று மட்டும் செஞ்சுக்கலாம். 2 கைகளையும் சேர்த்து வச்சு ஒரு 2 முறை நன்றாக ஆழ்ந்து மூச்சு நம்ம வேர்வைக்கு வந்து மெதுவா இருந்து 3 நிமிடம் உடம்பு தளர்வ வச்சு நன்றாக நல்லா மூச்சு விட்டுருங்க. ஒரு முறை தளர்வான நிலைக்கு வச்சுக்கிறோம். நம்முடைய உடல் முழுவதும் எந்தவித இறுக்கமும் இல்லாமல் தளர்வாக வைத்துக் கொள்கின்றோம். மெதுவா நம்முடைய மூச்சு காட்டுக்கு கவனிக்கிறோம். ஒரு 3 நிமிடம் ஓய்வெடுத்துட்டு மெதுவா எழுந்திருச்சு. நன்றி மேடம். நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து வித ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளும் அழைப்பை சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது தம் சாப்பாடு. அதென்ன தம் சாப்பாடு அப்படின்னா, இப்போ சில பேர் இந்த வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, குக்கர் சாப்பாடு சாப்பிடாதீங்க, வடிச்சு சாப்பிடுறது நல்லதுன்னு. நான் என்ன சொல்றேன், வடிச்சு சாப்பிடுறதுதான் கெட்டது, குக்கர் நல்லது. பிராக்டிகலா பார்ப்போம், அது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். பல பேர் சொல்றாங்க, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வடிச்சுதானே சாப்பிட்டாங்க, இப்ப நீங்க குக்கர்ல சாப்பிடுறீங்கன்னு. பல பேர் வீட்டுல குக்கர் பயன்படுத்துறதே இல்லைங்க, எல்லாம் வடிச்சு சாப்பிடுறீங்க. வடிச்சா என்ன ஆகும் தெரியுமா, சாப்பாடு இருக்கிற சத்தம்லாம் கஞ்சியில போயிடும். குக்கர்ல உள்ள வச்சு பாருங்க, கஞ்சி வந்து சாப்பாட்டுலயே ஒட்டி இருக்கும். குக்கர் சாப்பாடு நல்லது, வடிக்கிறது கெட்டது. இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். அந்த காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம் வடிச்சு தானே சாப்பிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்துல வடிச்சு சாப்பிட்டாங்க. அந்த காலத்துல எந்த அரிசி பயன்படுத்தினாங்க தெரியுமா உங்களுக்கு? முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துல பயன்படுத்துனது மாப்பிள்ளை சம்பா, வாளான், இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி. இப்ப நீங்க பயன்படுத்துறது என்ன, டீலக்ஸ் 45, 43, அதே ஹைபிரிடு. அதை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ரெண்டாவது, அந்த காலத்துல நாத்தங்கால் சிஸ்டம், இப்ப பண்ணிக்கிறது ட்ரே சிஸ்டம். இது எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? அந்த காலத்துல உரங்களே இல்லாம வெறும் இயற்கை உரத்தை பயன்படுத்தினாங்க. இந்த காலத்துல கெமிக்கல். இது எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? அந்த காலத்துல கை வேக்காடு, இப்ப போறது என்னது, ஹைடெக் மிஷினு. அந்த காலத்துல பாலிஷ் பண்ணாத அரிசி, இப்போ பாலிசு கண்ணாடி பாலிசு வேற. புரிஞ்சுக்குங்க. அந்த காலத்தை கம்பேர் பண்றதா இருந்தா நீங்க முதல்ல ஒண்ணு பண்ணணும், அந்த காலத்து அரிசி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வடிங்க. புரியலையா? அந்த காலத்து
அரிசிய 8 முறை வடிச்சாலும் இருக்கும். இப்ப இருக்கிற அரிசி ஏற்கனவே வடிச்ச அது தெரியுமா உங்களுக்கு? இப்ப அரிசி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு முதல்ல சொல்றேங்க இல்லைங்க. அரிசி வந்து ஏற்கனவே தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து புழுங்கரிசின்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஸ்டீம் பாயிலுங்க. அந்த காலத்துல வந்து ஒரு குண்டால போட்டு வேக வச்சு வடிச்சாங்க. அப்போ சத்து இருந்துச்சு. இப்பெல்லாம் ஸ்டீம் பாயில் கம்ப்ளீட்டா மிஷின்ல போட்டு ஸ்டீம்ல பாயில் பண்ணிடுறாங்க. அங்க எல்லாமே முடிஞ்சிருதுங்க. சிங்கிள் பாயிலாவது பரவாயில்ல, இப்பெல்லாம் டபுள் பாயிலெல்லாம் பண்றாங்க. என்ன ஆகும்? அங்கேயே கஞ்சியே போச்சு. கஞ்சி தாங்க சத்து. ஆனா புரிஞ்சுக்குங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, வடிச்சு சாப்பிடுறது சிறந்தது. எப்போ? அரிசி நல்ல அரிசியா இருக்கணும், உரம் போடாம இருக்கணும், பாலிஷ் பண்ணாம இருக்கணும். அப்படின்னா நீங்க வடிச்சு சாப்பிடுங்க. ஆனா நீங்க இப்ப சாப்பிடுற அரிசி அது சத்து கடைசியா கொஞ்சம் தாங்க இருக்கு. அதை வடிக்கும் போது என்ன தெரியுமா, சத்து வந்து கீழே போயிருதுங்க. அதனால குக்கர் சாப்பாடு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடிச்சு சாப்பிடுறத விட நல்லது. ஆனா அதை விட நல்லதெல்லாம் இருக்கு. நான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன், சிம்பிளா சொல்லட்டுங்களா? பாரம்பரிய அரிசிய இயற்கை உரத்தை போட்டு நாற்றங்கால் சிஸ்டத்துல கை வேக்காடுல வேக வச்சு அதை பாலிஷ் பண்ணாம அதை விறகடுப்புல வச்சு மண் பானையில வச்சு அதை நீங்க வடிக்காம சாப்பிட்டீங்கன்னா அதாங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த சாப்பாடு. அதை நீங்க வடிச்சு சாப்பிட்டா பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து கஞ்சி போகும், மிச்சம் இருக்கும். ஆனா நாம என்ன பண்றோம், அரிசியும் சரியில்லை, அடுப்பும் சரியில்லை, பாத்திரமும் சரியில்லை, அதுக்கப்புறம் வடிச்சீங்கன்னா மொத்த கஞ்சி போயிருங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தயவு செய்து குக்கர்ல சாப்பிடுங்க. பாருங்க, நான் வந்து 8 வருஷமா டெய்லி 8 மணி நேரம் பேசுற ஆளு. எனக்கு வடிச்சு சாப்பாடு கொடுங்க, சாப்பிட்டெல்லாம் பேசலாம் முடியாது, தெம்பே இருக்காது, டயர்ட் ஆயிடுவேன். இதே குக்கர் சாப்பாடு கொடுங்க, ரொம்ப நேரம் நான் வந்து பேசிட்டு இருப்பேங்க. குக்கர் சாப்பாடுல ஒரு 4 விசில் போகுது இல்லைங்களா, அந்த விசிலுங்கிறது விசில் கணக்கு பண்ணாதீங்க, அதான் கஞ்சி. இப்ப குக்கர் சாப்பாடுல 4 விசில் போனா கொஞ்சம் தான் கஞ்சி போகுது. 4 விசில் வந்த உடனே அந்த விசில் வெளியே எடுத்துருங்க, புஷ்னு காத்து போகுது இல்லைங்களா, அப்ப கஞ்சி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா நாம என்ன பண்றோம், அந்த விசில் அப்படியே வச்சுட்டு அடங்க விட்டுறோமா, அப்ப அந்த கஞ்சி என்ன பண்ணுது, சாப்பாட்டோட கலந்துருதுங்க. அதனால வடிச்சு சாப்பிட்றத விட, இன்னைக்கு நிலைமையில வடிச்சு சாப்பிட்றத விட குக்கர் சாப்பாடு சிறந்தது. அதாங்க, இந்த பிரியாணி சாப்பாடு சிறந்தது. நீங்க வேணா பாருங்க, பிரியாணி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்குது. பல பேர் சொல்லுவாங்க பிரியாணி சாப்பிட்டா சூப்பரா இருக்குன்னா, ஏன்னா பிரியாணி சாப்பாடு வந்து தம் சாப்பாடு. சாப்பாடு என்ன தெரியுமா, சமைக்கும் போது போய் பாருங்க, அதாவது தேவையான அளவு அரிசி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி, அதிகமா ஊத்த மாட்டாங்க, கரெக்டா ஊத்தி என்ன பண்ணுவாங்க, அந்த குழையிற நேரத்துல அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, பாத்திரத்துக்கு மேல மூடிய வச்சு கீழே அடுப்புல நெருப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த நெருப்பு எடுத்து மூடி மேல போட்டுருவாங்க. அப்ப என்ன குக்கர் மாதிரிங்க, இயற்கையான குக்கர். 2 பக்கம் தீ இருக்கும் பொழுது அந்த அரிசி அப்படியே தம் கட்டி, தம்முன்னு என்ன, கஞ்சி சாப்பாடோட கலந்தா தம் சாப்பாடு. புரிஞ்சுக்குங்க. வீட்டுல வடிச்சு சாப்பிடுறீங்க. ஆனா இந்த பிரியாணி செய்யும்போது மட்டும் ஏன் தெரியுமா ரொம்ப தெம்பா இருக்கு பிரியாணி சாப்பிட்டா, பிரியாணி வந்து தம் சாப்பாடு. நான் என்ன சொல்றேன், நீங்க தம் சாப்பாடு செய்யறது எல்லாத்துக்கும் கஷ்டம்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சுலபங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. வீட்டுல என்ன பண்ணுங்க, எவர் சில்வர் இருக்கு இல்லையா, பாத்திரம் வச்சுக்கோங்க, அரிசி வைங்க, தேவையான அளவு தண்ணி வைங்க, அளவுக்கு அதிகமா வைக்க வேண்டாம். வச்சுட்டு நல்லா கரெக்டா அந்த வேக்காடு வரும்பொழுது என்ன பண்ணுங்க, மூடி வச்சிருங்க. மூடி அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. அந்த அடுப்புலயே இருக்கட்டும். அது என்ன ஆகும், அந்த சூட்டுக்கு அப்படியே கஞ்சி வந்து சாப்பாட்டுல கலந்து தம் சாப்பாடு ரெடிங்க. அதனால இனிமேல் இந்த கல்யாண வீட்டுல, காது குத்துல, எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் கஞ்சி வடிக்காதீங்க, வடிச்ச சாப்பாடு போடாதீங்க. இனிமேல் தம் சாப்பாடு செஞ்சு கொடுங்க. தம் சாப்பாடு தான் ரொம்ப சத்து அதிகம் உள்ளது. அதனால நான் என்ன சொல்றேன், ஒண்ணு தம் சாப்பாடு செய்யுங்க. தம் சாப்பாடு முடியலன்னா குக்கர்ல வச்சுக்கோங்க, வடிக்காதீங்க. அப்படி ஒரு வேலை வடிச்சுதான் சாப்பிடுவேன்னு நினைச்சீங்கன்னா, இங்க பாருங்க, வடிக்கிறீங்க இல்லையா, வடிச்ச கஞ்சிய எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு டீ சாப்பிடுறீங்க இல்லையா, அதுக்கு பொதுவா இந்த கஞ்சி குடிச்சிருங்க. அதுல உப்பு போட்டு மிளகு போட்டு குடிச்சிட்டீங்கன்னா அந்த கஞ்சி உடம்புக்குள்ள போயிடுச்சா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்ல வரேன்னா, பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, மண் பாத்திரம் தாங்க சிறந்தது. நீங்க என்ன பண்ணலாம், கேஸ் அடுப்பு இருக்கு இல்லையா, அதுல மண் பாத்திரம் வச்சு சமைக்கலாங்க. மண் பாத்திரம் முடியலன்னா எவர் சில்வர் வைங்க. எவர் சில்வர் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது.
மண் பாத்திரம் என்ன பண்ணும், சக்தி கொடுக்கும். அலுமினியம் வேண்டாம், இல்ல இரும்பு பயன்படுத்திக்கலாங்க. அதாவதுங்க இருக்கிறதுலயே விறகடுப்புல மண்பானை வச்சு தம் சாப்பாடு செய்யறது தான் இருக்கிறதுலயே சிறப்பு. இப்ப விறகுக்கு என்ன பண்றது, புகை வருது, விறகு வேற கிடைக்கிறது இல்ல. அதனால இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க வந்து கேஸ் அடுப்பே வச்சுக்கோங்க. கேஸ் அடுப்புல மண்பானை வச்சு சமைங்க, நல்லா இருக்கும். கேஸ் அடுப்புல மண்பானையில தம் கட்டி சமைங்க, சிறப்பா இருக்கும். எதுவுமே முடியலையா, குக்கர் சாப்பாடு சாப்பிடுங்க. பல பேர் சொல்றாங்க குக்கர் சாப்பாடு சேர்த்திக்காதீங்க அப்படின்னு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல யாராவது வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அந்த மெசேஜ் கீழே அவருடைய பேரோ ஃபோன் நம்பரோ இமெயில் ஐடியோ இல்லைன்னா அவங்க சொல்றதையெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. பல பேர் என்ன பண்றாங்க, நம்மிடம் உள்ள நல்ல பழக்கங்களை கெட்ட பழக்கம் என்றும் கெட்ட பழக்கத்தை நல்ல பழக்கம் என்றும் வேண்டும் என்று வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல பேசி நம்மளை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது பேசினாங்கன்னா அவங்க பேர் இருக்கா, ஃபோன் நம்பர் இருக்கா, போட்டோ இருக்கான்னு பாருங்க. பல பேர் கூட கண்டதான் எழுதிட வேண்டியது, கடைசியில பேர் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அதையும் ஃபாலோ பண்றீங்க, முதல்ல படிக்காதீங்க, டெலீட் பண்ணிருங்க. புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் சொல்றதா இருந்தா ஆராய்ச்சி பண்ணி நீங்களே புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ணணும். இப்ப நான் சொல்றது எல்லாம் நீங்க நம்ப கூட வேண்டாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சொந்தமா யோசிச்சு கண்டுபிடிச்சு செஞ்சு பாருங்க. ஒரு 10 நாளைக்கு வடிச்ச சாப்பாடு சாப்பிடுங்க, 10 நாளைக்கு கூர் சாப்பாடு சாப்பிடுங்க, உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தம் சாப்பாடு சிறந்தது. தம் சாப்பாடு சாப்பிடுங்கள், உடம்பில் ஆரோக்கியம் கிடைக்கும். அப்பொழுது பல்வேறு வியாதிகள் குணமாகும். உடலை நீங்கள் மருந்தில்லாமல் ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளலாம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக அந்த உணவு முறை சமைப்பது எப்படி என்பதை பற்றி அற்புதமா நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. தம் சாப்பாடு நல்லதா, இந்த வடிச்சு சாப்பிடுற சாப்பாடு நல்லதா அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோட நமக்கு அது வந்து இப்ப பாரம்பரிய அரிசி கிடைப்பது கடினம் என்பதனால் இன்னைக்கு வந்து தம் சாப்பாடு நல்லதுங்கிறத வந்து இன்னைக்கு ஐயா வந்து நம்ம சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கிடைக்கிற அரிசி எல்லாமே பாரம்பரிய அரிசிகள் கிடையாது அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த ஒரு அற்புதமான சிந்தனையை அளித்து சிறப்பித்து கொடுத்தாங்க. இன்றைய வேளையில் அற்புதமான சிந்தனைகள் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் அக்குப்பஞ்சரை பற்றி அற்புதமாக நமக்கு வகுப்பெடுத்து வரும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் இன்றும் அதனுடைய தொடர்ச்சியை அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு இந்த அக்குப்பஞ்சரின் மருத்துவம் தொடர்ந்து அளிக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்புல 3 மூலக சமநிலை குலைவு, 3 நாடி துடிப்பு இல்லை, அது ஆக்கச்சுற்றில் ஏற்பட்டா எப்படி சிகிச்சை கொடுக்கிறது அப்படிங்கிறது சார்ந்து பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புல 3 மூலக சமநிலை குலைவே கட்டுப்பாட்டு சுற்றின் அடிப்படையில் ஏற்பட்டா எப்படி சிகிச்சை கொடுக்கிறது அப்படிங்கிறது சார்ந்து பார்க்க போறோம். ஆக்கச்சுற்று அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரிந்தது, ஒரு தாய்க்கு நாடி துடிப்பு தெரியல, தாய் மூலகத்துல நாடி துடிப்பு தெரியல, அதே மாதிரி குழந்தை மூலகத்திலையும் நாடி துடிப்பு தெரியல, அதனுடைய குழந்தை மூலகத்திலையும் நாடி துடிப்பு தெரியல, மொத்தமா 3 மூலகத்தில் நாடி துடிப்பு தெரியல அப்படிங்கிறது ஆக்கச்சுற்று. சென்ற வகுப்புல பார்த்திருந்தோம். அப்படி இருந்தா முதல் 2 நாடிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புல இதுவே கட்டுப்பாட்டு சுற்றின் அடிப்படையில் ஏற்பட்டா எப்படி சிகிச்சை கொடுக்கிறது அப்படிங்கிறது சார்ந்து பார்த்திடலாம். கட்டுப்பாட்டு சுற்று அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். ஒரு மூலகத்துக்கு நாடி துடிப்பு இல்லை, உதாரணமா நெருப்பு மூலகத்துக்கு நாடி துடிப்பு இல்லை. நெருப்பு மூலகத்தின் குழந்தை நில மூலகம், நில மூலகத்துல நாடி துடிப்பு இருக்கு. நில மூலகத்தின் குழந்தை காற்று, காற்றுல நாடி துடிப்பு இல்லை. இன்னும் நீர்ல நாடி துடிப்பு இல்லை. முதல் 2 மூலகங்கள் கட்டுப்பாட்டு சுற்றில் இருந்தால் அதற்கு பெயர் கட்டுப்பாட்டு சுற்றின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய 3 மூலக சமநிலை குலைவு. அதாவது நம்ம நாடி பார்க்கிறோம், நாடி பார்க்கும்போது எந்தெந்த உறுப்புலாம் நாடி துடிப்பு தெரியல அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அப்படி கவனிக்கும் போது ஏதாவது 2 உறுப்புகள் தான் கட்டுப்பாட்டு சுற்றுல இருக்கும், 3 உறுப்புமே கட்டுப்பாட்டு சுற்றுல வராது. ஏதாவது 2 உறுப்புகள்
கட்டுப்பாட்டு சுற்றல் இருந்தால் அந்த கட்டுப்பாட்டு சுற்றல் இருக்கக்கூடிய உறுப்புகளை இணைத்து சிகிச்சை தர வேண்டும். இதுதான் 3 மூலகத்தில் கட்டுப்பாட்டு சுற்றின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு நபருக்கு இதயத்தில் நாடி துடிப்பு தெரியல, நுரையீரல்ல நாடி துடிப்பு தெரியல, சிறுநீரகத்துல நாடி துடிப்பு தெரியல. இதயம், நுரையீரல், சிறுநீரகம் ஆகிய 3 நாடி துடிப்புகள் தெரியல. இப்போ இதனை மூலகங்களாக மாத்தலாம். இதயம் என்பது எந்த மூலகம் சார்ந்த உறுப்பு? யாராவது சொல்ல முடியுங்களா? இதயம் என்பது எந்த மூலகம் சார்ந்த நெருப்பு. நுரையீரல் என்பது எந்த மூலகம் சார்ந்த உறுப்பு? காற்று. காற்று. சிறுநீரகம் என்பது எந்த மூலகம் சார்ந்த உறுப்பு? நீர். நீர். இப்போ நெருப்பு, காற்று, நீர் இந்த 3ல எது கட்டுப்பாட்டு சுற்றில் இருக்கிறது? நெருப்பு, காற்று. நெருப்பு, காற்று. அப்ப நெருப்பையும் காற்றையும் இணைக்கக்கூடிய புள்ளியை இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். நெருப்பு மூலகம் சார்ந்த உறுப்பு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், இதயம். இதயத்துல இருக்கக்கூடிய காற்று புள்ளி HT7 அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை பயன்படுத்தினால் போதுமானது. இப்போ இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு நபருக்கு கல்லீரல்ல நாடி துடிப்பு தெரியல, மண்ணீரல்ல நாடி துடிப்பு தெரியல, நுரையீரல்ல நாடி துடிப்பு தெரியல. கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் ஆகிய 3 உறுப்புகளில் நாடி துடிப்பு தெரியல. இதற்கு எப்படி சிகிச்சை கொடுக்கலாம்? முதல்ல கல்லீரல் அப்படிங்கிறது எந்த மூலகம் சார்ந்தது? மரம். மரம். மண்ணீரல் அப்படிங்கிறது எந்த மூலகம் சார்ந்தது? நிலம். மண்ணீரல் என்பது நிலம் சார்ந்தது. நுரையீரல் என்பது எந்த மூலகம் சார்ந்தது? காற்று. காற்று. இப்போ இதுல எது கட்டுப்பாட்டு சுற்றில் இருக்கிறது? மரம், நிலம். மரம், நிலம். அப்போ மரத்தையும் நிலத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியில சிகிச்சை கொடுக்கலாம். இப்ப கல்லீரல்ல இருக்கக்கூடிய எந்த மூலக புள்ளியில நம்ம சிகிச்சை கொடுக்கலாம்? கல்லீரல்ல இருக்க கல்லீரல்ல இருக்கக்கூடிய நிலப்புள்ளியில நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். LIV3 அப்படிங்கிற புள்ளியில நம்ம சிகிச்சை கொடுத்துக்கலாம். அப்போ ஒரு நபர் 3 மூலக சமநிலை குலைவோட வராங்க அப்படின்னா நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது அவங்க ஆக்க சுற்றில் இருக்கிறாங்களா, கட்டுப்பாட்டு சுற்றில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வரிசைப்படுத்தணும். நாடி பார்க்கிறோம். நாடி பார்க்கும்போது எந்தெந்த உறுப்புலாம் நாடி துடிப்பு தெரியலையோ அதை எழுதுறோம். எழுதிட்டு அவர்களுடைய பாதிப்பு ஆக்கச்சுற்றின் அடிப்படையில் இருக்கிறதா அல்லது கட்டுப்பாட்டு சுற்றின் அடிப்படையில் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்து முடித்த பிறகு அதை பொறுத்து சிகிச்சை கொடுக்கணும். நம்ம தொடக்கத்துல ஒரு மூலகத்துல நாடி துடிப்பு இல்லை அப்படின்னா எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அடுத்தபடியா 2 மூலக நாடி துடிப்பு தெரியல அப்படின்னா எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அதற்கு அடுத்தபடியா 3 மூலகத்துல நாடி துடிப்பு தெரியல அப்படின்னா எப்படி சிகிச்சை கொடுக்கறதுன்னு பார்த்திருந்தோம். இந்த 3 மூலகத்திலே ஆக்கச்சுற்றின் அடிப்படையில் ஏற்பட்டா என்ன செய்யறது, கட்டுப்பாட்டு சுற்றின் அடிப்படையில் ஏற்பட்டா என்ன செய்யறது அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இதற்கு அடுத்த வகுப்புல 4 மூலகத்துல சமநிலை குலைவு ஏற்பட்டாலோ அல்லது 5 நாடி துடிப்பு தெரியல அப்படின்னாலோ அதற்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த 2, 3, 4, 5 இந்த சமநிலை குலைவு அப்படிங்கிறத நம்ம அதிகமா பார்க்க மாட்டோம். ஒரு 100 பேருக்கு நம்ம சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா யாரோ ஒரு 3 பேருக்கோ 4 பேருக்கோ தான் இந்த 2 மூலக சமநிலை குலைவு, 3 மூலக சமநிலை குலைவு, 4, 5 மூலக சமநிலை குலைவு எல்லாமே வரும். மற்றவர்களுக்கு பெரும்பான்மையாக 1 மூலக சமநிலை குலைவு தான் ஏற்படும். அதிகப்படியா 1 மூலக சமநிலை குலைவு தான் ஏற்படும்.
அந்த ஒரு மூலக சமநிலை குலைவுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கறதுல நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த 2, 3 அப்படிங்கிறது மிக எளிமை. அதனால இதையும் தெரிஞ்சுக்கலாம். இதை விட அதிகப்படியா கவனம் செலுத்த வேண்டியது ஒரு மூலக சமநிலை குலைவு. அதற்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்னும் ஏன்னா நாடி பார்க்கும் போதே எந்த புள்ளிக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு நோட்டோ பேப்பரோ ரெஃபர் பண்ணாம நம்ம யோசிக்கிற அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மூலக சமநிலை குலைவு அப்படிங்கிறது நம்ம சிகிச்சைக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரும். ஆக இதுதான் இன்றைய வகுப்புக்கான பாடம். இன்றைய தியான வகுப்புமே சரி, யோகா வகுப்புமே சரி மிகச்சிறப்பாக இருந்தது. இதனை இந்த ஒரு நிகழ்ச்சியை மிக அற்புதமாக ஏற்படுத்தி தந்த ரோட்டரி சங்கத்துக்கு நன்றி, குணபாலன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இன்றைய வகுப்பு இனிதை நிறைவடைகின்றது. சந்தேகம் இருந்தா இப்போ கேட்கலாம். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நல்லா புரியுதுங்க ஐயா. இன்றைய நன்றி வகுப்பு தொடர்ச்சியா வந்து அக்குபஞ்சர் வகுப்பை கொடுத்துருக்குறாங்க. இதுல என்னன்னா இப்ப கேட்க வேண்டிய விஷயம், கௌரி அம்மா, நீங்க அக்குபஞ்சர் முன்னாடி படிச்சிருக்கீங்களா? இல்லைங்க ஐயா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுல வந்து உண்மையிலுமேங்கய்யா வெற்றியான நிகழ்வு என்னன்னா, இந்த வகுப்புல வந்து தொடர்ச்சியா இவங்க வந்து கலந்துகிட்டு இப்ப வந்து அற்புதமா பதில் சொல்றாங்க. அதாவது நீங்க கொடுக்க நடுவுல ஐயா இப்ப நல்லா புரியுச்சுங்க ஐயா. இப்பதான் நடுவுல கொஞ்சம் நிறைய கேப்ல கொஞ்சம் புரியல. இப்ப நல்லாவே இன்னும் நல்லா புரியுற மாதிரி இருக்கு. கேட்கிற கேள்விகளுக்கு வந்து எல்லா மூலகத்துக்கும் உண்டான பதில அவங்க சிறப்பா சொல்றாங்க. நானும் உற்று நோக்கிட்டு இருந்தேன். இதுல அக்குபஞ்சர் முடிச்சவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரீகால் பண்ண மாரி இருக்கும். ஒரு சிறப்பான நிகழ்வா இருந்திருக்கும். இதுல என்னன்னா, இப்ப வந்து அற்புதமா கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த அக்குபஞ்சர் வகுப்ப வந்து தொடர்ந்து அவங்க பயன்பெற்று கத்துக்கிட்டு, அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து தெளிவுபடுத்தக்குள்ள நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே வாழ்த்துக்கள். ஐயாவோட செஷன் வந்து எந்த அளவுக்கு போயி ஒரு அ அதாவது எப்படின்னா, வகுப்பு கத்துக் குடுத்தத வகுப்பு எடுக்கிற அளவுக்கு ஒரு துணிவு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு சிறப்பா நம்ம வந்து இந்த நேரத்துல உணர முடியுது. இதுதான் நமக்கு ஒரு வெற்றியான ஒரு நிகழ்வு. நான் அக்குபஞ்சரோட தத்துவத்த வந்து நமக்கு வந்து பேசிக்க வந்து நமக்கு தொடர்ச்சியா சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து நம்ம சொல்றது என்னன்னா, தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து எழுதி வச்சுக்கிட்டு தொடர்ந்து அத பின்பற்றி பாருங்க. அது உங்களுக்கு வந்து பயனுள்ள நிகழ்வா இருக்கும். உங்களுக்கும் வந்து அத கத்துக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல இருந்து தெரிவிச்சுட்டு இருந்தோம். அது மாரி இன்னைக்கு வந்து ஒரு அ ஆசிரியர் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஆசிரியர் வந்து இப்ப அவங்க மட்டும் இல்ல, இந்த குழுல உள்ளவங்க எல்லாருக்குமே ஒரு தெளிவு இருக்கும். நீங்க திரும்ப திரும்ப நீங்க அத வந்து பயிற்சிகள் குடுக்கக்குள்ள எல்லாருமே வந்து அது மாரியான ஒரு நிலைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அற்புதமா இந்த நிகழ்வு வந்து நமக்கு தொடர்ச்சியா குடுத்து, இன்றைக்கு வந்து நமக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்விலேயே பல்வேறு அ ஹீலர்கள், ஆசிரியர்களை உருவாக்கி கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க சார். நன்றி. உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க இப்ப இந்த நேரத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. ஐயா, இதற்கு முந்தைய வகுப்பு ஒரு முழு வகுப்பே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ஐயா. அது எப்போ அது மாதிரி, ஏன்னா இதற்கு முன்னாடி காணொலிகளை பாக்குறதுக்காக கேக்குறேன் ஐயா. எப்போ தொடங்கி எப்போ முடிஞ்சதுங்க ஐயா? அது என்ன கிழமையில வந்தது? தமிழ்த்தேன் ஐயா. அதாவது அதாவது ஒரு நிமிஷம் ஐயா. தமிழ்த்தேன் ஐயா. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதாவது அக்குபஞ்சர் வந்து இப்ப உள்ளத வந்து நீங்க நோட்ஸ் எடுத்து கவனிச்சீங்க. ஏன்னா வந்து திரும்ப இந்த வகுப்பு வரக்குள்ள இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். அப்படிங்கக்குள்ள நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து இது கிட்டத்தட்ட 3/4 நம்ம வந்தாச்சு. அதனால வந்து பழசு வந்து உங்களுக்கு வேணும். நீங்க அத புரிஞ்சுக்கணும்னா, இப்ப ஐயா நடத்துறது வந்து ஒரு நேரடி நடத்துறவங்கலாம் உங்களுக்கு அது புரிதல் நெறைய இருக்கும். கேள்வி பதில் கேட்டுக்கலாம். இல்ல நீங்க வந்து YouTubeல தான் பார்த்து ஓரளவு புரிஞ்சுக்கணும் அப்டின்னாக்கா, செவ்வாய்க்கிழமை காலச்சக்கரம் நிகழ்வு வந்து ஒரு வருட காலங்களாக செவ்வாய்க்கிழமையில வந்து YouTube இருந்துச்சுன்னா, நீங்க அத பார்த்துக்கலாம். செவ்வாய்க்கிழமையில YouTubeல வந்து அக்குபஞ்சர பத்தி தான் ஐயா எடுத்திருப்பாங்க. நீங்க அத பார்த்து ஓரளவு புரிதலை ஏற்படுத்திக்கலாம். அதற்குண்டான நீங்க கரெக்ட்டான விஷயங்கள் வந்து நீங்க செய்யணும். அதுக்குண்டான உங்களுக்கு விளக்கங்கள் வேணும் அப்டின்னா, இந்த மாரி நேரடியா நடத்தக்குள்ள தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து ஒவ்வொன்னும் நடத்தக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு எழுதி வச்சு நம்ம அத ரிமைண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அப்பதான் அதுல ஒரு பெரிய தெளிவு ஏற்படும். அக்குபஞ்சர பொறுத்தவரைக்கும். நம்ம ஒரு நாள் சொல்றத விட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து பார்த்தோம்னா, அதுல வந்து எந்தவித புரிதலும் வராது. தொடர்ந்து நம்ம அதுல டெய்லி எடுத்து பார்த்து, அதுல ஒரு ட்ரீட்மெண்ட் குடுத்து, நம்ம அதுல ஒரு பயனை ஏற்படுத்தி, அதுல வர்ற சந்தேகங்கள் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து அது ஒரு முழுமையா வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நீங்க வந்து இடையில வந்திருக்கீங்கங்கிறது மட்டும் வருத்தப்படாதீங்க. அதனால வந்து தொடர்ச்சியா நீங்க இதுல பயணிச்சீங்கனாக்கா, முழுமையா கத்துக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. அப்படிங்கிறத அந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அது எந்த ரூபத்திலயும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு நாங்க கண்டிப்பா ஏற்பாடும் செய்வோம். நன்றி. சொல்லுங்கய்யா. இலக்கியவாணன் ஐயா. அதாங்கய்யா, அதேதான் நானும் சொல்ல வந்தேங்கய்யா. செவ்வாய்க்கிழமைகள்ல யூடியூப்ல இருக்குன்னு சொன்னாங்கய்யா. எல்லாருமே கத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய ஹீலர்கள் உருவாகுறீங்க. என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இது கத்துக்கிறதோட நிற்கக்கூடாது. அதிகமா சிகிச்சை கொடுங்க, அதிகமா சொல்லிக் கொடுங்க. இது மற்றவர்களுக்கும் போய் சேரணும். கண்டிப்பா, கண்டிப்பாங்கய்யா. அதாவது மற்றவர்களுக்கு போய் சேரணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். இன்னொன்னு வந்து சிகிச்சை குடுங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள்ட்டேருந்து ஆரம்பிங்க. உங்கள்ட்ட ஆரம்பிங்க. உங்க குடும்பத்துக்கு பாருங்க. அடுத்த நண்பர்கள்ட்ட போங்க, உறவினர்கள்ட்ட போங்க. அப்படிங்கக்குள்ள ஒரு பெரிய ஒரு சுற்று வட்டாரமே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வெளியில ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம். ஆமா. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி, இன்னும் காஃபி தூள் கொஞ்சமா போடு, இந்த காஃபி தூள் காசுக்கு. அதனால கொஞ்சமா போட்டா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சர்க்கரை போடு. மியூட் பண்ணிக்கங்க. சத்யா கலைவாணி அம்மா மியூட் பண்ணிக்கங்க. சார், வீட்டுக்காருக்கு யூரின் போற இடம் வலிக்குதுன்னு சொல்றாரு. அது கேக்குதா? KID 3 கொடுங்கம்மா. கிட்னில இருக்கக்கூடிய 3வது புள்ளி. நீர் கட்டின்னு சொல்லிருக்காரு. அதேதாங்கம்மா. சிறுநீர் பாதையில நம்ம கொடுக்கணுங்கம்மா. சிறுநீரக பாதையில KID 3 கொடுத்துக்கோங்கம்மா. ID 3, கிட்னி 3. சரிங்க சார். அந்த புள்ளி வந்து நம்ம கால் சைன் போடுற இடத்துல கீழ்ப்பகுதியில இருக்கு. ஆமாங்கம்மா. காலுடைய கணுக்கால் மூட்டுக்கு பின்புறமா இருக்கும். அது சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஐயா, ஒரு சிறு இது நம்ம குழுல வந்து அந்த PDF இது போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க ஐயா. நம்ம எந்தெந்த புள்ளிகள் அனுப்பியிருந்தோம். சென்ற வாரமே அனுப்பியிருந்தோம். கொஞ்சம் திரும்ப போட்டா நல்லா இருக்குங்க. சரிங்க, நான் அனுப்பிச்சிடுறேங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா எனக்கு வந்து இடது பக்கத்துல பின் கழுத்து பக்கத்துல ஒரு நரம்பு அப்படியே நீட்டா வலிக்குது ஐயா. தலைப்பகுதியிலிருந்து கழுத்து முழுக்க, கழுத்து நீட்டா இந்த பக்கத்துல நீட்டா ஐயா. பின்பக்கம் அப்படின்னாலே சிறுநீரகம் சம்பந்தப்பட்டதுங்க. நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. KID 2, கிட்னி 2 கொடுங்கய்யா. நரம்புனா நெருப்பு, கிட்னி 2 கொடுங்கய்யா. KID 2. ஆமா. நன்றி ஐயா, நன்றி. ஓகே, நன்றிங்க ஐயா. வச்சுக்கலாம். ஓகே சார். ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா எங்க பொண்ணுக்கு வயசு 29 ஆகுதுங்க. நைட்டு படுத்தா விடியறதுக்குள்ள ஒரு 2-3 தடவை யூரின் வருது. அடிக்கடி யூரின் வர்ற மாதிரி இருக்குது. யூரின் வருது அப்படிங்கிறாளுங்க. தூக்கமே டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறாளுங்க. நைட் எல்லாம் ஒரு 2-3 தடவை நான் எந்திரிச்சிடுறேங்கம்மா அப்படின்னு அது குறிப்பா இந்த நேரத்துல அப்படிங்கிற மாதிரி எதனா இருக்குங்களாங்கம்மா? இல்ல நேரம் மாறுபடுதுங்களாங்கம்மா? இந்த 2 மணி நேரத்துக்குள்ளதான் இது நடக்குது, இல்ல 3 மணி நேரத்துக்குள்ளதான் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்களா? அது தெரியலீங்க. சரி, நான் கேட்டுட்டு அடுத்த வாரம் கேட்டு. அது தெரியலீங்க ஐயா. 11 மணில இருந்து 3 மணிக்குள்ள அந்த மாதிரி வருதா, இல்ல விடியற் காலையில அந்த மாதிரி வருதா அப்படிங்கறத விசாரிங்க. விசாரிச்சுட்டு சொல்லுங்கம்மா. நான் ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி வந்துருது அப்படின்னு சொல்றாளுங்க. தூக்கமே டிஸ்டர்ப். பொழுதுனிக்கும் பகல் டைம்லயும் அடிக்கடி யூரின் வருது அப்படிங்கிறாளுங்க. அதேதாங்கம்மா. அவங்கள்ட்ட நேரம் மட்டும் விசாரிங்க. விசாரிச்சுட்டு ஐயா கிட்ட என்னுடைய எண் வாங்கிக்கோங்க, அழைங்கம்மா. நேரம் தெரிஞ்சா நம்ம தெளிவா ட்ரீட்மெண்ட் சொல்லிடலாங்கம்மா. அதுக்காக தான்.
அதுவுமே மென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆனா நல்லா ப்ளீடிங் ஆவறது இல்லைங்க. நீர் மூலக பாதிப்பு தாங்கம்மா. நம்ம சரி செய்யலாங்கம்மா. புள்ளிகளே போதுமானது. நீங்க அந்த நேரம் மட்டும் எனக்கு உறுதிப்படுத்திட்டு எனக்கு கொஞ்சம் அழைங்கம்மா. நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்றேங்க. நன்றிங்க. நன்றி. 11ல இருந்து 3 வரைக்கும் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணுங்க ஐயா? அதாவது 11ல இருந்து 3 அப்படின்னா அது ஆகாய மூலகம், மர மூலகம் சம்பந்தப்பட்ட நேரம். சிறுநீர் வந்து அந்த நேரத்துல கழியுது, அதிகமா கழியுது, இல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீரையும் மரத்தையும் இணைச்சுக்கணும். கிட்னில இருக்கக்கூடிய முதல் புள்ளியை கொடுப்போம். இதுவே விடியற் காலையில வருது 3ல இருந்து 5க்குள்ள அந்த மாதிரி வருது அப்படின்னா அது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நேரம். அப்போ அது சார்ந்த புள்ளி நீரையும் காற்றையும் இணைக்கணும் அந்த மாதிரி. நன்றிங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார் கால்ல சேத்துப்புண்ணு வந்திருக்குது. இந்த சின்ன விரலுக்கு நடுவிரல். கிட்னி 1 கொடுங்கம்மா. பாதத்திலே கொடுத்தா அது நல்லது. லோக்கல் பாயிண்ட் கிட்னி 1 கொடுங்கம்மா. தேங்க்யூ சார். ஐயா வணக்கங்க ஐயா. எனக்கு இந்த ஒரு சொல்லுங்க. ஒரு 6 மாசமா 2 பாதங்காலும் பயங்கரமா பிக்குதுங்க. அப்புறம் அந்த நடு பாதங்கால்ல அந்த கிட்னிக்குன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் நடுவுல கொடுப்போம் இல்லைங்க ஐயா. இந்த ஆமா ஆமா. ஹீலர் பாஸ்கர் 21 வருமா பிள்ளைய அழுத்த சொல்லுவாருங்க. அதுல நடுவுல அழுத்துறோம்லங்க. அந்த நடுவுல மட்டும் 2 கால்லயும் அப்படியே புண்ணாகி சட்டை விட்ட மாதிரி புண்ணாயிருச்சுங்க ஐயா. நைட் ஆனா அரிப்பு தாங்க முடியலைங்க, பிப்பு. அது என்ன காரணமா இருக்குங்க ஐயா? நீர்மூலக பாதிப்பு தாங்கம்மா. சிறுநீரக பாதிப்பு இருந்தா இது வருங்கம்மா. கிட்னி 3 கொடுங்கம்மா. இது கிட்னி 3னா KID 3ங்களா? ஆமாங்கம்மா. KID 3. பாயிண்ட் எங்கங்க ஐயா இருக்கும்? ஐயா வருவாங்க. கால்ல கணுக்கால் மூட்டு இங்க இருக்கு. இந்த கணுக்கால் மூட்டுக்கு பின்புறமா இந்த புள்ளி தான் கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டுக்கு பின்புறமா இருக்கக்கூடிய புள்ளி KID 3. ஓகேங்க. ஓகேங்க ஐயா. எத்தனை தடவை பிரஷ் பண்ணணுங்க? 2 நிமிடம் கொடுங்கம்மா. 2 நிமிடம் கொடுங்க. 2 நிமிடம் அப்படியே அழுத்தி பிடிக்கணுமாங்க ஐயா? ஆமாங்கம்மா. தொட்டால் கூட போதுமானது. 2 நிமிடம் கொடுங்க 2 கால்லயுமே. தொந்தரவு ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா தினமும் கொடுங்க. இல்லைன்னா 3 நாட்களுக்கு ஒரு முறை கொடுங்கம்மா. போதுமானது. ரொம்ப தொந்தரவு தாங்க. என் கால் அரிப்பு தாங்கவே முடியலைங்க. அப்படியே 2 கால்லயுமே பாதங்கால் சுத்தி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கருப்பா ஆகி அப்படியே புண்ணாகுதுங்க. இந்த புள்ளிக்கு கொடுங்கம்மா. அப்ப தினமும் காலையில இந்த புள்ளிக்கு கொடுத்துருங்கம்மா. சரிங்க சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. இரும்பலுக்கு எந்த புள்ளிங்க ஐயா ஏத்தணும்? வரட்டு இரும்பல். LU8 LU8. LU8 லங்ல இருக்கக்கூடிய 8வது புள்ளி. மணிக்கட்டு ரேகை இங்க இருக்கு. கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய மணிக்கட்டு ரேகையில இருந்து ஒரு சுன் தள்ளி, இது இந்த அளவு வந்து ஒரு சுன் தள்ளி இருக்கக்கூடியது LU8 இந்த புள்ளி. நன்றி. கேள்வி கேட்கிறவங்க கேளுங்க. நான் பொறுமையா கேட்கறது டைம் ஆகிட்டு உங்களுக்கு சந்தேகங்களுக்கு வந்து உடனே கேட்டு தெரிஞ்சுங்க. வேற யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குங்களா? சிறப்பு, சந்தோஷம் ஐயா. இன்றைய நிகழ்வு நமக்கு அற்புதமாக அந்த அக்குபஞ்சர் வகுப்பை வந்து தொடர்ந்து ஐயா வந்து வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து பல்வேறு பல்வேறு சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாமே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இதுல வந்து அக்குபஞ்சர் வகுப்பு வந்து தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்களே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாருங்க. அப்ப வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இல்லைன்னா அதுக்கு உண்டான சந்தேகங்கள் வேணா கேட்டு நம்பர் வாங்கி ஐயாட்ட கூட கேட்டுக்கிட்டு நீங்க அதை ட்ரீட்மெண்ட் நீங்க வந்து
இப்ப யார் யாரு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் குடுக்குறீங்க, தெளிவடைஞ்சிருக்கீங்கிறது வந்து ஐயாவுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எத்தன பேர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சந்தேகங்கள் கேட்டீங்கன்னு தெரியல. ஏன்னா அப்படி சந்தேகங்கள் கேட்டா தான் அதுல வந்து விளக்கங்கள் உங்களுக்கு புரிய வரும். அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலுமே வந்து எல்லாருமே வந்து வகுப்பு அட்டெண்ட் பண்ண நீங்க அத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்குண்டான பாயிண்ட்ஸ் என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் தெளிவடைஞ்சீங்க. தெளிவடைஞ்சிட்டா உங்களுக்கு வந்து சிறப்பா அமையும். புதிதாக வந்த நண்பர்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குழுவிலேயே பயணிச்சுட்டு இருங்க. உங்களுக்கு உண்டான நேரங்கள் நம்ம ஒதுக்கி இதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வந்து அந்த பிடிஎஃப் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் கேட்குறீங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இனிமேல் குழுவுல என்ன செய்யுங்க, அந்த அதாவது யூடியூப் ஸ்டேட்டஸ் நெறைய வாட்ஸ்அப் நெறைய போடுறீங்க. இனிமேல் அந்த யூடியூப்ல வர வெளியில உள்ள குழுவுல உள்ளதெல்லாம் நம்ம குழு பகிர வேண்டாம் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து நம்மளோட செஷனுக்கு உண்டான நிகழ்ச்சிய மட்டும் நீங்க எல்லாருமே அதுல போடுங்க. அத வந்து எல்லாருமே பயன்பெற அளவுக்கு இருக்கட்டும். மத்த குழுவுல வர்றது, யூடியூப்ல வர்றது இதெல்லாம் வந்து நம்ம குழுவுக்கு ஹலோ வந்து இல்லாத விஷயங்கள் நெறைய இருக்கு. ஏன்னா வந்து அத வந்து மத்த குழுக்கள் இருக்கு. நம்ம அதுல பார்த்துக்கலாம். எல்லாருக்குமே வந்து பல்வேறு குழுக்கள் வந்து நீங்க ஜாயின் பண்ணி இருப்பீங்க. அதுல உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து நம்ம குழுவுல உள்ள செஷன வந்து நம்ம வந்து எப்படி கொண்டு போணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தயவு செய்து நீங்க அத ஒத்துழைப்பு குடுக்கணும். ஏன்னா ஐயா வந்து தொடர்ந்து பிடிஎஃப் போடுறாங்க. அத கூட யாரும் பார்க்க முடியலங்கோல, அடுத்தடுத்த நீங்க போடுற வாட்ஸ்அப் வந்து அத வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுரும். அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதனால வந்து நம்ம செய்திகள் முக்கியமான செய்திகள் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இத சொல்றேன். இனிவரும் காலங்கள்ல வந்து அந்த யூடியூப் வெளியில உள்ள செய்திகள் நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலச்சக்கரத்துல வந்தாலே எல்லாமே தெரிஞ்சிருது. இதை விட நமக்கு வெளியில இருந்து தெரியணுங்கிறது வந்து நம்ம அது குழுக்கள் மூலியமாவும், மற்றவர்கள் மூலியமாவும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனால வந்து இனிவரும் காலங்கள்ல வந்து அந்த யூடியூப் வெளியில உள்ள யூடியூப் அப்படிங்கிற செய்திகள வந்து நம்ம குழுவுல தவிர்த்திடுங்க. எல்லாருமே டெய்லி நீங்க வந்து நம்ம குழுவுக்கு வந்து இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நன்றி சொல்லுங்க அப்படிங்கிறத வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அது உங்களோட நன்றிகள் வந்து உங்களோட பயனுள்ள ப பயனையும் சேர்த்து சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க பயன்பெற்றீங்க அப்படிங்கிறதையும் சொல்லி நீங்க போட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அப்படிங்கிறதுல நம்ப தினமும் அத வந்து வலியுறுத்தி வரோம். ஏன்னா வந்து எல்லாருமே நமக்கு குடுக்குற ஆசான்கள் எல்லாருமே நமக்கு சொல்றது என்னன்னா, ஆட்டம் சுதையா இருக்கட்டும், இறைமதன் ஐயா இருக்கட்டும், அகிலா மேடமா இருக்கட்டும், காந்தி வெங்கட்ராமன் ஐயாவா இருக்கட்டும், காந்தி வெங்கட்ராமன் ஐயா வந்து நன்றி கூறுதல்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வகுப்பே எடுத்தாங்க. அந்த அளவுக்கு நன்றிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய உண்டு பண்ணுதுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம குழுவுல பயணிக்கிற நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால வந்து தினமும் வந்து ஒரு குழுவுக்கு வந்து நன்றி சொல்றது வந்து நமக்கு பெரிய விஷயம். அத நேத்து கூட நான் வந்து ஒரு அன்பர்ட்ட பேசிட்டு இருக்கோம்ல, நம்ம குழுவுல உள்ள அன்பர்ட்ட பேசிட்டு இருக்கோம்ல, அவங்க சொன்னாங்க. இது மாரி நேத்து அந்த பண்ண தியானம் கூட எல்லாருக்கும் முழுமையான விஷயங்களா கிடைச்சது. மத்த குழுவுல கிடைக்கிறத விட நம்ம குழுவுல காந்தி வெங்கட்ராமன் ஐயா சொன்னாரு. ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்ததுங்கய்யா அந்த தியானம் எனக்கே அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன் எல்லாமே நம்ம குழுல உள்ளவங்க எல்லாருமே வந்து முற்றிலும் நல்ல எண்ண உணர்வுகளோட இருக்காங்க அப்படின்னு சொல்லக்குள்ள இன்னொரு அன்பர் சொன்னாரு, அதை விட எல்லாருமே நன்றி உணர்வோட இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தினார். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு நம்ம குழுல உள்ளவங்களுக்கு வந்து நன்றி உணர்வோட இருக்காங்கிறது வந்து மத்தவங்களுக்கும் புரியல அளவுக்கு நமக்கு ஒரு செய்தியா இருக்கு. கண்டிப்பாக இத வந்து நம்ம தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அதனால குழுவுல வந்து உங்களுடைய செய்திகள வந்து பகிருங்க அப்படிங்கிறத அந்த நேரத்துல கேட்டுக்கொண்டு, இன்றைய அக்குபஞ்சர் வகுப்பை நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி நடத்தி கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. மற்றும் இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த அக்குபஞ்சர் வகுப்புல வந்து கௌரி அம்மா வந்து தொடர்ந்து நமக்கு வந்து கத்துக்கிட்டு வகுப்பெடுக்கிற அளவுக்கு அவங்க ஒரு டேலண்டா வந்திருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம தொடர் நிகழ்ச்சியில நெறைய பேர் இதுல கிட்டத்தட்ட நான் சொன்னது வந்து 2, 3 வருடங்கள் வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 20, 25 நபர்கள் வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. அதுல நேத்து ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, நம்ம பழனிவேல் ஐயா வந்து திருப்பூர் பழனிவேல் ஐயா வந்து எங்கள்ட்ட கூட இதுவரைக்கும் சொல்லல. அவங்க வந்து அவங்க ஆஃபீஸ்லயே அவங்க பணிபுரியிற அந்த இடத்திலேயே வந்து வகுப்பெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறத வந்து நம்ம குழுவுல போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அ பழனிவேல் ஐயாவுக்கு வந்து நம்ம காலச்சக்கரம் குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து வெற்றி நிகழ்வா அமையணும். இன்னும் பல்வேறு பயிற்சிகள வந்து அவங்க குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த காலச்சக்கரத்துல உள்ள அன்பர்கள் மூலியமா நான் அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன்.
இது மாதிரி மற்றவர்களும் ஏதாவது நீங்க பயிற்சி கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா குழுவுல பகிருங்க. அது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயனுள்ள நிகழ்வா இருக்கும். ஏன்னா நெறைய பேர் இதுல வந்து நம்ம ஒரு பயிற்சி குடுக்குற அளவுக்கு டேலண்டா இருக்கிறீங்க. அதுக்கும் ஒரு செஷன் நம்ம ஏற்படுத்த போறோம். தொடர்ந்து வந்து இந்த குழுல வந்து பயணிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு செஷன் ஏற்படுத்த போறோம். அதெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கப் போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வு நேத்து நான் சொல்லியிருந்தேன். எந்த அளவுக்கு உங்க இந்த குழந்தைகள நீங்க பயன்படுத்துறீங்களோ, அதற்கு உண்டான நிகழ்வு நம்ப ஏற்படுத்திடலாம். அதனால வந்து குழுல உள்ளவங்க வந்து உங்கள் சார்பாக எத்தன குழந்தைகள் பங்கு பெறுவாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் இமிடியேட்டா நீங்க இன்னையிலேருந்து கூட நீங்க குழுல பதிவிட ஆரம்பிக்கலாம். அதற்குண்டான நேரங்கள் நம்ம அறிவிக்கப்படும். அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கு நம்ம குழுவ நெறைய பயன்படுத்துங்க. நம்ம முன்னேற்றங்கள் நம்மளோட இதுக்கு வளர்ச்சிக்கு வந்து நம்ம இந்த காலச்சக்கரம் குழு வந்து நம்ம பயன்படுத்திப்போம். ஐயா சொன்ன மாரி இப்ப ஹீலர் பாஸ்கர் ஐயா சொன்ன மாரி YouTubeல யாராரோ போட்டுட்டு போயிடுவாங்க. அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அப்படிங்கிற கதைகள் நமக்கு வேண்டாம். நம்ம இதுல வர்ற செய்திகள் எல்லாமே நமக்கு முழுமையான செய்திகளா இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து இத நம்ம தொடர்ச்சியா பயன்பெற்றி ப ப பங்கு பெற்று பயன்பெற நம்ம எல்லாரும் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆசான்களாக திகழும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. இந்த ஐயா நிகழ்வு மிக்க நன்றி ஐயா. குணபாலன் ஐயா. ஐயா உங்கள தொடர்பு கொள்றதுக்கான நேரம் எதுங்கய்யா? சரியான ஏன்னா உங்களோட ஓய்வு நேரத்துல தொடர்பு கொள்ளலாமே அதுக்கு. நைட்டு 10 மணிலேருந்து காலையில இப்போ செஷன் முடியிற வரைக்கும் தாங்கய்யா. மத்த நேரம் எந்த நேரம் வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. அப்படி இல்லன்னாலும் திரும்ப நான் கூப்பிட்டுருவேன். நன்றிங்க, நன்றி. நைட்டு 10 மணிலேருந்து நம்ம செஷன் முடியிற வரைக்கும் வேண்டாம். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் என்ன கூப்பிடலாம். நான் பிஸியா இருந்தா கூட உங்கள திருப்பி நான் கூப்பிட்டுருங்கய்யா. கண்டிப்பா கூப்பிட்டுருவேன். நன்றி, நன்றி. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் சங்கத்திற்கும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் இன்று நிகழ்ச்சியிலே நமக்கு வந்து அக்குப்பஞ்சர் வகுப்பை சிறப்பாக வகுப்பெடுத்து சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு தியான வகுப்பை அற்புதமாக வழிநடத்தி சிறப்பித்துக் கொடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும் உண்மையிலுமே வந்து தியான வகுப்பு வந்து அற்புதமா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த வகுப்புகள் இதை விட வந்து நமக்கு சிறப்பா இதை விடங்கிறத விட முழுமையா நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. சிறப்பாவும் அது போயிட்டு இருக்கும். உங்களுடைய பங்களிப்பு தான் எங்களுக்கு தொடர்ந்து தேவை. கண்டிப்பா எல்லாருமே வர்றீங்க. ரொம்ப சந்தோஷம். இதை விட இன்னும் நபர்களை ஏன்னா இன்னைக்கு புரியாமை, அறியாமையில நெறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் கொண்டு வந்து இந்த புரிதலை ஏற்படுத்துறது தான் நமக்கு பெரிய ஒரு புண்ணியம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, மத்தவங்களையும் இந்த நேரத்துல நம்ம அந்த குழுவுல இணைத்து அந்த தியான வகுப்ப வந்து அவங்க பங்கு பெற அளவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை உண்மையில அந்த கடமை நம்மள்ட்ட இருக்கு. அதை எல்லாருமே செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்துல தெரிவிச்சு ஒரு முயற்சி எடுங்க. நம்ம வந்து சொல்லிட்டு நம்ம இருக்கிறத விட கண்டிப்பா ஒரு முயற்சி எடுத்தோம்னா அது வெற்றி நமக்கு கிடைக்கும். அதனால அந்த முயற்சியை நம்ம எடுத்து அவங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்வை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த காலச்சக்கரம் அன்பர்களுக்கு அன்புடன் நான் வந்து தலை தாழ்ந்து கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே செய்வீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து அந்த ஒரு நிகழ்வை நம்ம ஏன்னா தியான வகுப்பு வந்து இப்ப இந்த 2 நாள்லயே எல்லாருக்கும் ஒரு நல்ல நிகழ்வா இருந்திருக்கும். உண்மையிலுமே. அந்த தியான வகுப்பு பொறுத்து கூட நீங்க இந்த ஃபீட்பேக் போடுங்க. குழுவுல வந்து ஃபீட்பேக் போடுங்க இன்னைக்கு. ஏன்னா மற்றவர்களுக்கும் அது புரியணுங்கிறதுக்காக தான். வேற ஒண்ணும் இல்ல. அதனால வந்து அந்த தியான வகுப்பு வந்து நம்ம தொடர்ச்சியா இன்னும் மேம்பட்ட நிலையில கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நாங்க மெனக்கெட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா அது மேம்பட்ட அளவுல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால வந்து இன்னைக்கு வந்து அற்புதமா நமக்கு காந்தி வெங்கட்ராமன் ஐயா குடுத்தாங்க. ஆத்ம தியானம் வந்து நான் யார் என்பதை உணர்வதற்குண்டான ஒரு நிலைய வந்து இன்னைக்கு ஏற்படுத்தி குடுத்தாங்க. நம்ம அவங்கவங்க அந்த நிலைய வந்து பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு அற்புதமான வகுப்பை எடுத்துக்கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியன். நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க துறையில் வளமுடன். உள்ள அனைவருக்கும் மிக்க வணக்கம் நன்றி. ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய சேலத்திலிருந்து அற்புத நிகழ்வை எங்களுக்கு கொடுத்த மிக்க நன்னில நன்றிங்க ரோட்டரி ஐயா. சங்கத்துக்கும் ஐயா குணபாலன் ஐயா அவர்களுக்கும்
இன்னைக்கு அற்புதமான உடற்பயிற்சிகளை கற்றுக் கொடுத்த தனலட்சுமி மேடம் அவர்களுக்கும் நமது தியான பயிற்சியை முழுமையா எங்களை செய்ய வச்ச காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும், இந்த அக்குப்பஞ்சர் டாக்டர் அவங்க வந்து ரொம்ப எங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி நாங்களே வீட்டுல இருந்து வைத்தியம் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தாங்க. உங்களை அப்புறம் என்னோட நிறைய பேர் 71 பேருக்கு மேல இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. அனைவருக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.